How's Kerala after a long time? Feels home. கேக்குது பாதி வழக்கமுடன். Feels home. Okay. ஆமா ப்ரோ. எல்லாரும் டிபியை மாத்திருக்கீங்க. ஒரு சில vibe. பேர் பேரையே மாத்திட்டாங்க. ஒன்னும் அஜித் பால்டனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல. இந்த ஆளு ஜிபியு டிபியை மாத்திருக்கீங்க. பால்டான்மே அஜித் பால்டான்மே மும்பை இந்தியன்ஸ். ப்ரோ நீங்களா? ஓகே ஓகே. ஐயோ ஐபிஎல் வரதுனால ஏங்க நேத்தே இந்த ஐடியால தான் வந்தேன், புரியலையே. இல்ல நேத்து நான் வந்து கொஞ்ச நேரம் தானே கேட்டேன், அதனால எனக்கு தெரியல போல. சரி ரைட்டு. அதாவது பல்டான்னா மும்பை ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மாதிரி பர்னி வந்து கேரளா ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. அப்டேட் மலையே சொல்றீங்களா பர்னி? கண்டிப்பா. சொல்லுங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? அதே ஒரே நிமிஷம். ஆனா அன்னைக்கு பரணி சொல்லுங்க. அடமலை வெளுத்து வாங்க போகுது. ஆல்ரெடி அடமலை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, நீங்க வேற. ஏன் என்னாச்சு? சரி ரைட். அதுக்கப்புறம் கேட்ப பர்னி அப்டேட் சொல்லிருங்க. சரி ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிருங்க. இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் கிரேசி மோகனை பத்தி பேச சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கிரேசி பரணியை பத்தி தான் டாபிக். ஓகே. நேற்று நைட்டு 10 மணிக்கு வீரதீரசுரன் ட்ரெய்லர் இருந்துச்சு, பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ட்ரெய்லர் டீசர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, பட் நல்லா இருந்துச்சு. அந்த படம் பார்க்கறது வெயிட்டிங். அதே மாதிரி இன்னைக்கு எம்ப்ரான் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 9 மணிக்கு. புக் பண்ணிட்டேன். 6 AM ஷோ போகிறேன். தக் லைஃப்லேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த சாங் சீக்கிரம் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தக்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கமல்ஹாசன், ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் 3 பேரும் ஃபியூச்சர் பண்ணுற ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹரிஹர வீரமல்லு அந்த படத்தோட டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ் விக்ரம் பிரபு ஃபிலிம், அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. ஷான் ரோல்டன் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு அந்த படத்துக்கு. ரெட்ரோ படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் கனிமா அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வீரதீரசுரன் வந்து யூஏ சென்சார் ஆயிருக்கு. 2 hour 42 minutes வந்து ரன் டைம். இதய முரளி படத்துலேருந்து இதயா அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி போர்ஷன் தான், ஒரு 2 minutes சம்திங். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மிக்கி 17 அந்த படம் வந்து March 25 வந்து டிஜிட்டல் ரிலீஸ் ஆகுது. அதாவது வீடியோ ஆன் டிமாண்டில் வரும், ரெண்டில் வரும் அந்த படம் வர செவ்வாய்க்கிழமை. டெஸ்ட் படம் அந்த படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா, மாதவன், சித்தார்த் நடிக்கிற ஃபிலிம். ஏப்ரல் 4 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அதேமாதிரி இன்னைக்கு சில ரூமர்ஸ் வந்துச்சு, அஷத் மாரிமுத்து வந்து அடுத்து வந்து வேற ஒரு நடிகரோட படம் பண்ணுறாருன்ற மாதிரி. ஆஸ் ஆஃப் நோ அவர் கமிட் பண்ணியிருக்கிற ஒரே படம் வந்து சிம்பு கூட மட்டும்தான். அடுத்த ஃபிலிம் சிம்பு கூட மட்டும்தான் பண்ணுறாரு. அது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சச்சின் சொல்லிட்டீங்களா? ரெட்ரோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்லிட்டேன். ரெட்ரோ சாங் சொல்லிட்டு வேற என்ன சொன்னீங்க? சச்சின் ஏப்ரல் 18 ஓகே. சச்சின் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் 18. ஓகே, சாரி ப்ரோ. ஓகே, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஜிபியு அப்படின்னு சொல்லப்படுற நம்ம மாவீரன் அவர்களோட நாள்னு நினைக்கிறேன். அவருடைய 2 அப்டேட்டு, அவருக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பர்சன் 2 அப்டேட் வந்திருக்கு அவருக்கு. ஒரு பக்கம் ரெட்ரோ செகண்ட் சிங்கிள், இன்னொரு பக்கம் தக்லைஃப் மியூசிக்கல் ஒர்க் பிகின்ஸ். தக்லைஃப் படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு. மொத்தம் 2 அப்டேட்டு குஷியாக இருப்பார் அவர். அவுட் வந்து ஆரம்பிப்போம். மாவீரன் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், பாடல் உங்களுக்கு ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் கனிமா எப்படி இருந்தது? எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, கேட்க பிடிக்கும்னு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று சாயந்தரமே எனக்கு அந்த கிளிம்ஸே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஃபுல் சாங் வந்தோன்னா ஒரு 1/2 hour அதை மட்டும் தான் கேட்டிருந்தேன் ஆஃப்லைனில். ஒரு மாதிரி வைபா இருக்கு. ரக்கிட்டா ப்ளஸ் அந்த மாமதுரை, அது 2 அது இது வந்து ஹிட் டெம்ப்ளேட். அவர் சந்தோஷ் நாராயணோட ஹிட் டெம்ப்ளேட் இந்த சாங். அதே டெம்ப்ளேட்ல ஒரு சாங். எனக்கு சூர்யாவும் ஸ்மார்ட்டா இருந்தாரு. இப்போ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு சாங். பூஜா அடுத்து நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, பாடல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பாட்டை பத்தி, ஃபர்ஸ்ட் ரெட்ரோ எனக்கு சிங்கிளை ரொம்ப பத்தி பிடிச்சிருந்துச்சு பேசிட்டு bro. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரெட்ரோ செகண்ட் சிங்கிளை பத்தி பேசிட்டு ஓகே நெக்ஸ்ட் அஜித்மா சொல்லிருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நேற்று அது மாவீரன் சொன்ன மாதிரி அந்த 30 செகண்ட் வீட்டே வந்து நமக்கு ஒரு வைப் மெட்டீரியல் மாதிரி நேற்றே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்ல டான்ஸ் நம்பர் வந்துருச்சான்னு இன்னைக்கு கேட்டோனையுமே எனக்கு அது பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரீல்ஸ்க்கான ஸ்டெப்பு அது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் செம அட்ராக்டிவா, இந்த ஜோஜோ ஜார்ஜ் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டு போறது, அது எல்லாமே எனக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் சூர்யாவோட சாங் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோனையுமே பிடிச்சது இந்த சாங் தான். எனக்கு ரொம்ப நாளா அந்த மாதிரி ஒன்று
எனக்கு மொத்தத்திலேயே வந்து கேட்டனவே பிடிச்சது கடைசி ஒரு வருஷத்துக்குள்ளனா இந்த சாங் தான். So, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முடிச்சிட்டேன். அடுத்து யாரு? பரணி நாகேந்திர ப்ரோ ப்ரோ வரல. ப்ரோ எனக்கும் ரொம்ப ரொம்ப சாங்ஸ் நல்லா செம்மையா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. செம்ம வைபா இருந்துச்சு. இன்ஸ்டன்டா அடிக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ப்ரோ எனக்கு பரணி ப்ரோட்ட ஒரு கொஸ்டின். இல்ல சொல்லுங்க ப்ரோ. கேட்போம். ஃபர்ஸ்ட் எல்லா சாங் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு கான்ட்ரவர்சி அமுச்சு விட்டாரு. இப்பதான் இல்ல பார்த்தேன் அந்த எனக்கு மெசேஜ். பாட்டு எனக்கு மட்டும் தான் பாட்டு ஒர்க் ஆகல போல. எனக்கு ஆமா ஓகே ப்ரோ, தான். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இல்ல பார்த்த ஒரே அதுக்கப்புறம் கமெண்ட் போவோம். உங்களோட. ஃபர்ஸ்ட் மத்தவங்க ஃபர்ஸ்ட் ஏன் ப்ரோ பாட்டை பத்தி உங்களுக்கு பேசிட்டோம். சரி சரி, ஒரு இல்ல 5 நிமிஷம் ஏன் வெயிட் ப்ரோ பண்ணுங்க. பிடிக்கல உங்களுக்கு? சரி, ஒரு 5 இல்ல நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு. அவங்க ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீ யார் என்னென்ன கேள்வி யார்கிட்ட கேள்வி தனித்தனி கேட்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ பாட்டு. ஃபுல்லா நேற்று ப்ரோமோவே ஃபுல்லா வைபா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கும் பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. அது கடைசியில சந்தோஷ் நாராயண் டான்ஸு செமையா இருந்துச்சு bro. ஓகே, வேற யாரும் சொல்றீங்களா? விஷால் ப்ரோ இருக்கீங்களா? அண்ணா இருக்கண்ணே. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாடல் பத்தி இன்ஸ்டன்ட்டாவே ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலாவும் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்ரோல எல்லாமே பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அந்த வகையில் இந்த பாட்டும் நல்லா இருக்கு. சனாவோட சாங் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரில. ஸோ நல்ல ஒரு வைப் மெட்டீரியலா ரொம்ப ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு ஓகே, வேற யாரும் ஸ்பீக்கர்ல இருக்கவங்க? இல்ல நம்ம பிரகாஷ் சொல்லிடுவோமா? ப்ரோ, நான் சொல்லிடுறேன் ப்ரோ. சொல்லுங்க ரிஷி ப்ரோ சொல்லுங்க. பாட்டு சூப்பரா இருந்தது. பழைய விண்டேஜ் வைப் கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ பாட்டு. பிரகாஷ் அண்ணா சுகுமார் ப்ரோ வந்துட்டார், மேல தூக்குங்க. தரணி பாட்டு ரெக்வெஸ்ட் பெப்பியா காமிக்குதா? ஸ்டார்ட் பண்ணி கடைசியா குத்து சாங் மாதிரி முடிச்சாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப பாட்டு நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். ரெக்வஸ்ட் காமிக்கலையே சுகுமார் ப்ரோடது, காமிக்கவே இல்லை எனக்கு லிஸ்ட்ல. ஐயோ லேட்டா வந்துட்டாரு இன்னைக்கு அவருக்கேவா? ப்ரோ தலைவரே லேட்டா கேக்குதா வந்தாரு. ப்ரோ? இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ எங்களுக்கும் மெசேஜ் எனக்கு இது வரலையே. ஒன்னும் ஜாயின் ஆகல நினைக்கிறேன். ஜாயின் ஆயிருந்தா மெசேஜ் வந்திருக்கு கீழே தான் எனக்கு. இருக்காப்ல. இன்னும் மெசேஜே வரல. எனக்கு காமிக்கலையே. வீரதீர இல்ல சூரன் ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணாருன்னா எனக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். ட்ரெயிலர் பத்தி ஏதாவது பேசிட்டீங்களா? நேத்தி பேசுனீங்களா? எனக்கு கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வர முடியல உள்ள. இதுவா? இல்ல அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பத்தி ஃபுல்லா பேசணும். பேசிட்டு தான் முடிச்சோம். நேற்று பேசிட்டு தான் முடிச்சோம். 10:30 தான் முடிச்சோம். ஏன்னா இன்னைக்கு சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் முடிச்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெட்ரோ டாபிக் பேசிட்டு அதுக்கப்புறம் நேற்று வீரதீர சூரன் ட்ரெய்லருக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஓகேண்ணா. ரெட்ரோ பத்தி நான் சொல்லி, எனக்கு வந்து எப்பவுமே சில பாடல்கள் இருக்குல்ல, எல்லா பாடல்களுமே ஃபர்ஸ்ட் பெரும்பாலான பாடல்கள் இருக்குல்ல, முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பாடல்கள் மட்டும் கேட்கும்போது கண்டிப்பா இது ஹிட் மெட்டீரியல் தான் தெரியும். அந்த மாதிரி இது கேட்கும்போதே கொஞ்சம் பாட்டு வைப்பா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, நம்ம நேற்று ப்ரோமோ பார்த்து சொன்னோம்ல, கார்த்திக் சுப்புராஜ், சந்தோஷ் நாராயணன் ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. என்னன்னா இது மாதிரி ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பாங்க. மாமதுர அன்னக்கிளி, இந்த ஜிகிர் தண்டல ஒரு பாட்டு வரும். அது அப்புறம் ஜெகமே தந்தில் ஒரு ரக்கிட ரக்கிடன்னு வரும். இதெல்லாம் பார்த்தா அந்த ஆஹா அந்த அந்த கல்யாணம். ட்ராக், அந்த ஆகா கல்யாண ட்ராக் மாதிரி இருக்கும். இதுலயும் அந்த சாங் கரெக்டாக அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதுல என்னன்னா, ஒரு சில பாடல்கள் பார்க்கும்போது நம்மள தெரியாம நம்ம முகத்துல ஒரு புன்முறுவல் வரும்ல, அது என்னன்னா பார்க்குற விஷுவல்ஸ் பார்த்து அது ஒன்று காரணம் சந்தோஷ் நாராயணன். இன்னொன்று வந்து பூஜா கிட்ட வந்து அவங்களோட ஸ்டெப்பு. இன்னொன்று சூர்யா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சூர்யா வந்து டான்ஸ்ல கவனம் செலுத்திட்டு ரொம்ப இறுக்கமா இருக்கிறாரு அப்படின்னாங்க. ஆக்சுவலா அது கேரக்டரே அவங்க வாண்டடாவே அப்படிதான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதை நான் சொல்றேன், அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுவோம் பாட்டை பத்தி. பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு ஹிட் மிடில் தாண்டி சில சில பாடல் வந்து இந்த சார்ட் பஸ்டர்னு சொல்லுவோம்ல, பாடல்கள்லாம் வந்து எடுத்தோடனே இந்த ஆடியோவா ஹிட் ஆகுறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வகை தான் இந்த பாட்டு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பார்த்த உடனே கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி பாட்டு. எனக்கு வந்து லிரிக் வீடியோவும் பிடிச்சிருந்துச்சு. பூஜா கிட்ட ஸ்டெப்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப் கொடுத்தாலும் கரெக்டாக அதை கவர் பண்ணிடுவாங்க. டோட்டலாக அந்த இதுக்குன்னே ரீல்ஸ்க்குனே கவர் பண்ணுற மாதிரி இதுலேயும் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. சூர்யாவுமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த அந்த கோட் சுட்டுக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பாடலே ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த லிரிக் வீடியோ பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஹிட் மெட்டீரியல் சாங். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சாங் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த கண்ணாடி பூ பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ரீச் ஆகிறத விட இது வேகமாக ரீச் ஆகும். ஒரு 100 மடங்கு வேகமாக ரீச் ஆகும். அந்த பாட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு தடவை கேட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மெலடி சாங்கோ இல்லை வந்து சில சாங்கோ வந்து ரீச் ஆகும். எப்படின்னா ரீச் ஆக லேட் ஆகும். விஷுவலாக வந்ததுக்கப்புறம் தான் ஹிட் ஆகும்.
இந்த மாதிரி பாட்டு இருக்குல்ல ஆடியோவா ஹிட் நிறைய. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால நிறைய டான்ஸ் வெர்ஷன்ஸ் பார்க்கலாம், கவர் வெர்ஷன்ஸ் பார்க்கலாம். நிறைய டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருப்பாங்களா, அவங்க இந்த பாட்டு இந்த ஸ்டெப் எடுத்து இந்த கவர் வெர்ஷன் கரெக்டாக போடுவாங்க. அதுலேயே ஹிட் ஆயிரும். இந்த சாங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் மாதிரி அமையும். இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அடுத்தவங்கள்ட்ட அப்படியே லைனா வரும், அப்படியே பேசுங்க. அடுத்து வேற யார் பேச வரா? பரணி ப்ரோ, உங்களுக்கு பாட்டு ஏன் ப்ரோ பிடிக்கல? இல்ல எனக்கு கேக்குதா? எனக்கு லிரிக்ஸ் தான் ப்ரோ மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு. எனக்கு லிரிக்ஸ் பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு லாஸ்ட் பீட் பிடிச்சது, பட் ஆனா வந்து மத்த போர்ஷன்ஸ் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஓகே ப்ரோ, ஆளை விடுங்கடா அளவுக்கு பிடிக்கலையா? ஆமா ப்ரோ, இல்ல இதெல்லாம் ப்ரோ அது வாண்டடா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆளை விடுங்கடா ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் மோசமா இதாதான் ப்ரோ இருந்துச்சு. இருக்கு. ஆளை எல்லாரும் ஒரு பாசிட்டிவா போடுறது, நீங்க மட்டும் ஆளை விட்டுறா சாமின்னு போட்டா அது எப்படி ப்ரோ? இல்ல நீங்க ஓகே பிடிக்கல போடுறீங்க, சரி ஓகே. ஒரே நிமிஷம். நான் மத்தவங்க போட்டது எந்த ட்வீட்ஸ்மே நான் பார்க்கல. நான் 1-2 ட்வீட்ஸ் நான் பார்த்தேன், எல்லாரும் பிடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்து இந்த ஸ்பேஸ்ல இல்ல, பட் அவருமே வந்து கேட்டுட்டு பாட்டு நல்லா தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். நான் வந்துட்டு மத்தவங்க இப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் சொல்ல. எனக்கு ஒர்க் ஆகல, அதனால நான் போட்டேன். அது ஒப்பீனியனா தான் போட்டேன், வேற எதுவுமே கிடையாது. சரி பரணி ப்ரோ, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்குலாம் ஒப்பீனியன் போட்டிருக்கீங்களா? சிங்கிளுக்கு போட்டோஸ் சாங்ஸ்க்கு நான் சில சாங்ஸ்க்கு ஒப்பீனியன் போட்டிருக்கேன் ப்ரோ. சரி, முந்தானத்து ஓஜி சம்பவத்துக்கு ஏன் தப்பிச்சிட்டீங்க? கேட்கலன்னு. ஓஜி சம்பவம் நான் இன்னைக்கு கேட்டேன். இன்னைக்கு நான் அதுவுமே சொல்றேன். ஓஜி சம்பவம் எனக்கு சில பிளேசஸ்ல ஒர்க் ஆச்சு, சில பிளேசஸ்ல ஒர்க் ஆகல. அந்த ப்ரோமோவா ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பாட்டு வரும்போதெல்லாம் ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சில பிட்டா ஒர்க் ஆச்சு. பட் ஓகே தான் அந்த சாங். எனக்கு ஆஹா ஓஹோ லெவல்லாம் இல்ல, ஓகே. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஊருக்கு வந்த உடனே ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க. இப்பதான் ஊருக்கு வந்திருக்கீங்க. இல்ல இன்னொன்னு பரணி, நான் பெரும்பாலும் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் பெரும்பாலும் சொல்றேன், ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் இடத்துல கேட்ட உடனே நெகட்டிவா சொல்லிடலாம். ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகலைன்னா கூட கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு இல்லை பொறுமையா ஒரு கேட்டு கூட சொல்லலாம். ஆனா வந்து பாட்டு ரொம்ப மோசமே இல்லைங்கிற நிலைமை. பட் ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்க முழுக்க நான் இப்பதான் நீங்க அனுப்பி தான் ட்வீட்டே பார்த்தேன். இல்லைன்னா முன்னாடியே சாயங்காலே பார்த்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். முன்னாடியே பார்த்துருந்தா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். நான் இப்பதான் நீங்க அனுப்பி இதெல்லாம் ஓவர் வன்மமாவா தான் ப்ரோ தெரிஞ்சு. இல்ல அதை சொல்லிட்டேன். இல்ல அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. நீங்க என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எடுத்துக்கணும், யாரோட ஒப்பீனியன் நீங்க பெருசாவே எடுத்துக்க வேணாம். அவர் முழுக்க அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அப்படி பார்த்து யார்ட்டையும் இது பண்ணி ஒண்ணு சொல்லல, அவ்வளவுதான். ப்ரோ இப்ப ஒப்பீனியன் ஓகே ப்ரோ, இப்ப ஓகே பாட்டு வந்து லாஸ்ட்ல பிடிச்சிருக்கு ஓகேன்னு தான் சொல்றாரு. ஆனா ஆளை விடுகிறான்னு அது தேவையில்ல. அது தலைவா அவர் தோன்றதை சொல்லிட்டாப்ல. இப்ப அவர் கேரளால இருக்காரு. லூசிஃபருமே எனக்கு பெருசா ஓடும் நம்பிக்கையிலன்னு தான் சொன்னாரு. ஸோ நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்கணும். நமக்கு பிடிச்சிருக்கா செலிப்ரேட் பண்ணிட்டு போவோம் ஜாலியா. இந்த தனிப்பட்ட இது அவங்க என்ன வேணாலும் போட்டோம், நமக்கு இக்னோர் பண்றோம் தலைவா. நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சூப்பர் ப்ரோன்னு சொல்லலாம், பிடிக்கலையா ஓகே விட்டுட்டு அப்படி போயிடலாம். இப்போ நான் போடுறதுனால எல்லாருமே வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ண போறல. இந்த ஸ்பேஸ்லயே எவ்வளவு பேர் சொன்னாங்க பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி. நீங்க அந்த பாசிட்டிவ்லாம் பாருங்க, அது மட்டும் பாருங்க போதும். சீரியஸா அதுதான் சொல்றேன். ஆமா பரணி ப்ரோ, அது சும்மா இல்ல தலைவா. அது நடுவுல இப்ப அப்படி இப்படின்னாங்கல்ல, அதனால நீங்க அப்படி போட்டோன்னே வேற ஏதோ மைண்ட்ல நினைச்சிட்டு போட்டிருக்கீங்களா அப்படி இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலுமே உங்களுக்கு பாட்டு பிடிக்காம இருந்திருக்கலாம், அது புரியுது. அது அவ்வளவுதான். அது மைண்ட்ல எல்லாம் வச்சுட்டுலாம் போட மாட்டேன் ப்ரோ, சீரியஸா. இல்ல இப்போ புரியுது. நாளைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்த்தேன்னா பிடிச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து பாசிட்டிவா தான் போட போறேன். அவ்வளவுதான் தலைவா, விடுங்க. சூப்பர், நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கெல்லாம் பாருங்க இன்ஸ்டால ரீல்ஸ் சூப்பரா போகுது. ஹூக் ஸ்டெப் வேற பயங்கரமா இருக்கு. நாளைக்கு எல்லாரும் போட்டுருக்க போறாங்க சந்தோஷமா. நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. அது வேணா அவ்வளவுதான், சூப்பர். பாப்போம், வெயிட்டிங். பரணி பிரதர், பிரகாஷ் ப்ரோ, பரணி சொல்லுங்க. பரணி ரொம்ப நாள் சரி அவர் இங்க பேசுவார். வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிங்கிறது தான் மெயின் முக்கியமான பிரச்சனையே. ஒரு செலிபிரிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நெகட்டிவா டாக்கு போடும்போது எல்லாரையும் வந்து பாதிக்குங்க. சில விஷயங்கள் தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தாங்க பண்ணோம். ஓ நீங்க மட்டும் போடுறதுனால ஏதோ ஆயிருமான்னு கேக்குறீங்க. ஓகே எல்லாரும் போடுறாங்க பாசிட்டிவா, நீங்க ஒருத்தர் போடுற டேட்னால மைண்ட் செட் மாறும்ல. ஓ சாங் இப்படி இருக்கு போலன்ட்டு மாறலாம். அப்படி
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி எனக்கு தெரியல அந்த இல்ல ஃபீல். பரணி, அது தாக்கம் ஏற்படுது. அவர் சொல்றது உண்மைதான். ஒருத்தர் போறதுனால அது இது உண்மைதான். பட் என்னன்னா, நான் நீங்க பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறது ஓகே, அது ஒப்பீனியனா போட்டுடலாம். பட் ஆலவராய் அம்மா எல்லாம் போட்டிருக்க வேணாம்ங்கிறத நான் முன்னாடி பார்த்தா கண்டிப்பா நம்ம இல்லைங்க சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தப்பு பட் என்னன்னா அந்த இல்ல இல்ல, வேர்டு அது தான் அது தப்பு. அது அது அதை விட்டுருவோம். நம்ம என்னன்னா அதை அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அடுத்த முறை வந்து அதை இது பண்ணிக்காதீங்க. அது ஏன்னா ஒரு பாட்டு முதல் தடவை கேட்குறோம், ரொம்ப மோசம்னா நம்ம கண்டிப்பா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் அப்படின்னு வந்துட்டாலே அந்த வார்த்தையை போட வேணாம், அவ்வளவுதான். அது அடுத்த முறை அவர் பண்ண மாட்டாரு. அடுத்தது பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்க இல்ல வந்து நீங்க எல்லாருமே பிரகாஷா இருக்கட்டும், ரம்யா இருக்கட்டும், இப்போ ஆர்ஜே விஷாலா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 10,000 பேரோ ஒரு 15,000 பேரோ வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஏதாவது இப்போ நெகட்டிவா இப்படி நெகட்டிவா அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலேங்கிறத போடும்போது நெகட்டிவ்னு சொல்லி அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரோட உண்மையை சொன்னால் அவங்களோட மனசை வந்து காயப்படுத்தும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுடைய அதாவது வந்து ஃப்ரீடம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அதனால ஒன்றும் இது இல்லை. கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இதே ரிக்வெஸ்ட் தான் நான் எப்போவுமே பிரகாஷ் கிட்டையும் அவர்கிட்டையுமே நான் பண்ணுவேன், எப்போவுமே பர்சனலாக கூட சில டயத்தில். ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் தான். இது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நெறைய பேர் வந்து இந்த மாரி இருக்கிறவங்க, இந்த டேக்கர்ஸ் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு வந்து கேட்டுட்டு அவங்க ஒப்பீனியன் போடுவாங்க. இல்லன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்க போடுவாங்க. நான் பாட்டு லிங்க் வந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி பாட்டு கேட்டேன், போட்டேன். அவ்வளோதான். மத்தபடி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து, அத யோசிச்சு அந்த பொறுமையா நான் இந்த மாரி போட மாட்டேன் எப்பயுமே. எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் போடுவேன். ஓகே அதனால தான் பண்ணேன். மூவி ரிவ்யூ தான் பண்ணேன். ஸோ அதனால வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். பட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கப்ப ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம் பிரதர். பிரகாஷ் நேத்து ஓ என்ன இருந்து வந்து ஷூபி பத்தி ஒரு அவர் இது கொடுத்திருக்காரு பேட்டி. நீங்க அதை பத்தி ஒன்றும் சொல்லல. இப்ப வந்து உங்களுடைய ஐடியாவில் வந்து ஸ்டோரி எதுவும் ஒரு ஐடியா ஒரு இது பண்ணிட்டீங்களா? என்னதான் எப்படி படம் இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல புரியல, யார் பேட்டி கொடுத்துருக்காங்கிறீங்க? ஆதிக்கு நேத்து வந்துச்சு ஆனந்த விடன் பேட்டி, அது சொல்றீங்களா? ஆமா ஆமா. அதான் நேத்து நம்ம ஸ்பேஸ்ல அதை பத்தி தான் பேசணும். நம்ம அவர் அதையும் டோட்டலா ரிவீல் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்கோம். டோட்டலா எதுவுமே ரிவீல் பண்ணாம தான் பேட்டியே கொடுத்துருக்காரு. நம்மளும் கெஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. அப்புறமேட்டு பாருங்க, ட்ரைலர் வந்தப்ப பேசிக்கலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. அப்புறம் சிக்கந்தரோட ட்ரெய்லர் 3 நிமிஷம் 40 செகண்ட் சண்டே வருதான். படமும் சண்டே ட்ரெய்லரும் சண்டேவா? எனக்கு ட்ரெய்லர் இந்த சண்டேனா அதாவது வர சண்டே என்ன ப்ரீ-புக்கிங் பொளக்குது. அதாங்க ஆச்சரியமா இருக்கு. மொரட்டு. அதாவது சில பேர் சொல்லியிருந்தாங்க ஹைப் இல்லன்னு. ஆனா புக்கிங் ஓபன் பண்ண உடனே தெரிக்குது. பரணி போய் டக்குனு 1 மணி நேரம் ஆச்சா பரணி? எவ்வளவு நேரம் ஆச்சு டிக்கெட் புக் பண்ண? கஷ்டப்பட்டு டக்குனு புக் பண்ணிட்டாரு. அவரு பாருங்க, கொடூர மம்முட்டி ஃபேனா இருந்தாலும் இந்த படத்தை ஆளா டக்குன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எல்லாம் புக் பண்ணிருக்காரு பாருங்க. நான் என்ன நினைச்சேன்னா தியேட்டர் போலாம் தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கும். அதுவும் இல்லாம வந்ததுனால டயர்டா இருந்துச்சு. சரி ஆன்லைன்லயே பண்ணிடலாம். ஆனா டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். சீட் கிடைக்கிறது கஷ்டம்னு தெரியும். பட் ஆனா பரணி ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா, லியோ டே 1 எல்லாம் அசால்ட்டா தாண்டுன்றாங்க கேரளால. என்ன கதை ப்ரோ? நீங்க இல்ல அதத்தான் சொல்ல வந்தேன். ஆமா. அதாவது லியோ டே 1ஓட ப்ரீ சேல்ஸை 7 ஹவர்ஸ்ல பிரேக் பண்ணிருச்சு. இது வரைக்கும் 7 crores வந்து போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடும் 12 crores தான், 5 crores தான் அடிச்சிடும். கிழிஞ்சிரும் போல ஓப்பனிங். டே 1 ரெக்கார்டுங்க கேரளால. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. சூப்பர். ஆனா லியோ 4 AM ஷோ இருந்துச்சு. பட் இது 6 AM தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால எனக்கு ஸ்லைட் டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இப்போ ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தா இது என்ன சொல்ற நல்ல புக்கிங்ஸ் தான். இல்ல பரணி ப்ரோ, கர்நாடகாலையும் நல்ல புக்கிங்ன்றாங்க. எனக்கு ஓவர்சீஸ்ல பெரிய புக்கிங்கா? என்னடா எல்லா இடத்துலயும் சூப்பர் புக்கிங், இதுக்காடா ஹைப் இல்லைன்றன்ற மாதிரி நான் யோசிச்சிட்டேன். இல்ல அதுதான் தமிழ்நாட்டுல வந்து அந்த ஒரு இதுல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க சியானுக்கு வெயிட்டிங்க. இப்போவுமே வந்து இங்க வந்து 2 ஆப்போசிட். இப்போ வந்து வீரதீர சூரன் இங்க வந்து கம்மியான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். லூசிஃபர் அங்க கம்மியான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வீரதீர சூரன் தான் மேஜர் ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அது 2மே இங்க இருக்கும். ஆனா எனக்கு இப்போ இந்த படம் ஆக்சுவலா நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க சொல்லும்போது. வீரதீர சூரன் இங்க கம்மியா கிடைக்கும். நீ அந்த பாக்ஸ்ல கேரளா அப்படி சொல்லிட்டீங்களா? ரைட் ஓகே. கேரளால கம்மியா கிடைக்கும்னு சொன்னேன் நான். இல்ல அதான் நீங்க இங்க அங்கன்னு சொல்றது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். நான் தமிழ்நாட்டுல இங்கே கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே கண்டினியூ பண்ணுங்க. கேரளால கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். டீசரோட ஹைப் தான் ப்ரோ. அந்த ட்ரைலர் வந்துச்சுல, அதுல இருந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. அதுலயே பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஹைப் இருந்துச்சு. பட் ட்ரைலர் அதோட பயங்கரமா ஹைப் ஏத்தனங்காட்டி தான் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிட்டாங்க போல.
இல்ல. ஆனா இன்னைக்கு நான் வந்து சிஸ்டம்ல தான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தேன். எனக்கு இதுல பார்க்குறப்போ ஒரு மாரி புடிச்சிருந்துச்சு. ஃபோன்ல பார்க்குறத விட இதுல பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு. புடிச்சிருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். என் ட்ரெய்லர் புடிச்சிருந்துச்சு. அதுல பார்க்குறத விட இதுல பெட்டரா இருந்துச்சு எனக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஏங்க நீங்க ரெட்ரோ என்ன சாங்க ஒரு சொன்னாலும் இருங்க. நாங்க பசூக்காக்கு நாங்க ப்ரோ இப்ப பேசினது எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. பசூக்காக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு நாங்க பார்க்க போறோம்ல. ஏங்க இல்ல பரணி ப்ரோ, பசோக்கா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ரெட்ரோ சாங்க ஒரு 5-6 வாட்டி கேளுங்க, டைம் இருந்தா. கேட்டுட்டு நாளைக்கு இன்னொரு வாட்டி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. மேபி இல்ல, இல்ல. மாறலாம். நான் கேட்டுட்டு புடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்றேன். சப்போஸ் சூப்பர். புடிக்கலன்னா நான் அமைதியா இருந்துர்றேன். ஓகேவா? சரி சரி தலைவா, ஓகே. ஓகே. இல்ல ஓஜி சம்பவத்துக்கும் ஒப்பீனியனை போடுங்க. இல்ல இல்ல ஓஜி சம்பவம் மாவீரன் 2 நாள் எல்லாரும் கழிச்சு வந்து அவர் அடிக்கணும். 2 நாள் சும்மா ஆச்சுங்க. இருக்க. அன்னைக்கே வந்திருந்தா அன்னைக்கே போட்டிருந்தேன்னா ஓகே. அன்னைக்கு மட்டும் காத்து ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்குன்ற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஹெட்போன் வேலை இல்ல, செய்யல, இல்ல, இல்ல. சிக்னல் கிடைக்கலன்னு. ஹெட்ஃபோன் வேலை செய்யலன்னு சொல்லு ப்ரோ. ஹெட்ஃபோனே என்கிட்ட இல்ல. ஃபோன் தான் இருந்துச்சு அப்போ. அவர் அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல இருந்தாரு தலைவா. நீங்க விடுங்க தலைவா, அதெல்லாம் இல்ல. நீங்க வந்துட்டு அடுத்தது வரும் எல்லாம். இப்ப வீரஜெயேஸ்வரன் ட்ரெய்லர் நீங்க சொல்லவே இல்லை பாருங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எ சொல்லுங்க. எனக்கு வந்து அதான் டீசர் ஃபீல் குடுத்துச்சு. பெருசா ரிவீல் பண்ணல. ஆனா அந்த இது இருக்கும்ல சினாப்சிஸ், அது நான் வந்து அந்த சென்சார் போர்டு சினாப்சிஸ் இருக்கும்ல, அது நான் படிச்சேன். ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பிளாட் லைனு. ஸோ படத்துக்கு வெயிட்டிங். அது படமாவே நல்லா இருக்கும்னு தோணுது. உண்மையிலே. சூப்பர். எனக்கு ப்ரோ பழைய சியான அப்புறம் இந்த பாக்குற மாதிரி சிங்கமுலை இருந்துச்சு. சாங்க யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அது என்ன உண்மையா? தலைவா இதை நான் சொன்னா நான் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்றேன்னு. இந்த படம் மதுரையில தான் எடுத்தாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் இதை இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ண போறாங்க. ஆனா ரைட்ஸ் பிரச்சனை அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எதுக்கு நம்ம வாயை திறந்துக்கிட்ட அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த 3 பேர் 3 காதல் சொல்லிட்டாங்க. தெரியல நமக்கு என்னன்னு பார்ப்போம். 3 பேர் ப்ரோ 3 காதலா? ஏங்க இல்லைங்க, வெறும் புரிஞ்சுக்கங்க 3 பேர். புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான். வெறும் 3 பேர்னா திட்டுறாரு பிரகாஷ். அதான் இப்படி 3 பேர் 3 அந்த காதல் 3 அப்படி போட்டு. பேர் சொன்னாங்க ப்ரோ. இந்த ஜிபியூ பிரீமியர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க, ஏன் இதுல கூட சொல்லிட்டு பிரகாஷ் இருந்தேன் ப்ரோ இருக்காது இருக்கிற கஷ்டம் அப்படின்ட்டு. பஞ்சாயத்து பத்தாதுன்னு இந்த 3 பேர் பஞ்சாயத்தை வேற டெய்லி தூக்கிட்டு வந்து. இல்ல நம்மளும் எவ்வளவு நாள் சொல்றது, எவ்வளவு வாட்டி சொல்றது, வேணாங்க அவங்க பேச்சே வேணாங்கன்னு. பாப்போம் நம்ம ஐயா. நீ என்ன வேணா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு, என்ன புதுசா சொல்லிருக்காங்க டீட்டெயிலா சொல்லுங்க. இல்ல நான் அது பிரீமியர் பிரீமியர் சொல்லுங்க ப்ரோ. இருக்காதான். பிரீமியர் கிடையாதான். 9 மணி ஷோ தான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஷோ இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வீரதீர சூரன்ல இந்த பாட்டு தூள் சாங்கை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க கிளைமேக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, இது வீரதீரேஸ்வரன் பத்தி தெரியல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டீம் வந்து தூள் மாதிரி இருக்கும். விஜய் சூர்யா படம் பாத்தீங்கன்னா தூள் படம் வந்து கிளாஸ் ஆத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பேட்டியில தூள் அடிக்கடி சொல்றாரு. அதனால எதையும் சொல்லி வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. எனக்கு வீரதீரேஸ்வரன் பத்தி தெரியல. அதே மாதிரி பிரீமியர் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்ல நேத்து ஒரு தடவை விசாரிக்கும் போது சொன்னது என்னன்னா, கண்டிப்பா பிரீமியர் இருக்குங்க. ராகுலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்களே சொன்னாங்க பிரீமியர் இருக்குங்க. கவர்மெண்ட் பர்மிஷனுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கு. கவர்மெண்ட் வந்து 4-5 தேதிகளில் தான் வந்து அதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களாம். இந்த 9ஆம் தேதி பிரீமியர்னா 4-5 தேதியில கேளுங்கன்னு இருக்கிறாங்களாம். அப்பதான் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதனால அந்த சமயத்துல பாத்துக்கலாம். இந்த சச்சின் ரிலீஸ் எப்படி டேட்டை ப்ரோ பத்தி அப்ளை உங்க பண்ணா கருத்து? கொடுத்துருவானுங்களா? அதான் அந்தந்த நேரத்தை அரசியல் முடிவை பொறுத்துங்க. அரசியல் அங்க சூழ்நிலை மிக வேற ஏதாவது போலீஸ் பாதுகாப்பு தேவை, இல்ல கலைபிரங்கள், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, அன்னைக்கு டாபிக் வேற ஏதாவது இருந்துச்சு. இது படங்கிறது முக்கியம் கிடையாது. படத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு நீங்க சாயங்காலம் போட்டு கொடுக்க முடியாது. அதனால அது ஒரு கூடுதல் நேரம், சாயங்கால நேரங்கிறது கூடுதல் நேரம், கூடுதல் பாதுகாப்பும் கொடுக்கணும். அது முக்கியமானதும் கிடையாது. அப்ப பர்மிஷன் தர மாட்டாங்க. இதே நீங்க அந்த சமயத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா தாராளமா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அது எப்படி 6ஆம் தேதி போலதான் தெரியும்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. கேட்டாலும் எதுவும் பர்மிஷன் தர மாட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு என்னன்னா, பர்மிஷன் அந்த சமயத்தில் கேளுங்க, பாத்துக்கலாம்னு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். அப்புறம் திருச்சி ஸ்ரீதர் வந்து சொன்னாரு ஓவர்சீஸ்ல இருந்து சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வந்து யாரோ பார்த்துட்டு படம் பார்த்து ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாரு. சென்சாருக்கு அனுப்பிட்டாங்களா ப்ரோ ஓவர்சீஸ்ல? இல்ல பிரதர், இந்த வாரத்துக்கு படம் அனுப்புறாங்க பிரதர். இந்த வாரம் கண்டென்ட் போகுது. நேத்து வந்து நைட்டு வந்து டோட்டலா ஆதிக்கு ஒட்டுமொத்த படத்தையும் ப்ரொடியூசர்ட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதாவது படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சு படத்தை அனுப்புவாங்கல்ல, ஃபைனல் கண்டென்ட், அதை நேத்து முடிச்சிட்டாரு. ஒட்டுமொத்த ஒர்க்கும் முடிஞ்சு குட் பை டக்லி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் பெண்டிங் இல்லை. படத்தை ஃபைனல் காப்பி ப்ரொடியூசர்ட்ட ஒப்படைச்சிட்டாரு. ப்ரொடியூசர் வந்து ஓவர்சீஸ் காப்பி வந்து இந்த வாரம் அனுப்ப போறாரு. அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் ஒர்க்கும் முடிஞ்சா ப்ரோ? எல்லாமே முடிஞ்சுங்க பிரதர். ஃபைனல் மிக்சிங்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு. ஜஸ்ட் சொல்லுவாங்களா கடைசியா லாக்டவுன் லோடுன்னு போடுவாங்கல்ல, அது மட்டும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதாவது சிங்க்னு சொல்லுவாங்க, ஃபைனல் சிங்க்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் சும்மா லோக்கல்ல இருக்கவங்க மட்டும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து சும்மா கொஞ்ச நேரத்து வேலை. படத்தோட ரன் டைம் வேலை. ரன் டைம் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் தான் அது.
பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க brother. இது பாட்டுல ஏன் ப்ரோ சூர்யா ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு, ஒரு மாதிரி ரைட், சந்தோஷமாவே நல்ல வேலை இல்லையே? அதை சொல்லணும்னு சொல்ல நினைச்சேன், நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. அதாவது அவரோட இது ரோல் நிறைய பிரகாரம் இல்ல ரோல் பிரகாரம் ஷூட்டிங்ல பார்க்கலாம். போய் இது இல்ல எடுத்தாங்களோ அப்படின்னு இல்ல சொல்லிட்டு. இல்ல அதெல்லாம் இல்ல, நிறைய ட்ரோல் பார்த்தேன், நிறைய பேர் வந்து அதை வந்து இது பண்ணி பார்த்தேன். சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த என்ஜிகே படத்துல வர பாட்டு மாதிரி இருக்கு, சூர்யா வந்து முகத்துல இருக்க மாறுறாரு. ஆக்சுவலா அவரோட ரோலே அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்கன்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கல்ல, நான் இதோட அடிதடி விடுறேன், உனக்காக எல்லாத்தையும் விடுறேன், விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அவரு. அப்ப அவர் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ரவுடியா ஒரு இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு காதலிக்காக கல்யாணத்துக்காக வராரு, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வராரு. ஆனா சத்தியத்தை அவர் மீறுற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இதை பாட்டை வச்சு பார்க்கறோம், அந்த பாட்டுக்கு முந்தைய நாள் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்தினால சத்தியத்தை மீறுற மாதிரி இருந்து அந்த கல்யாணத்தை வந்து இறுக்கமாக முறத்துல கல்யாணம் வந்து அதை அதை அப்படி பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது அவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாரு, இருக்குமா அதே சமயத்துல அதை வெளிக்காட்டிக்காம இருப்பாரு. அந்த வீக்னஸ் ஃபீலோடையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் பர்சனலா கெஸ் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். ப்ரோ டீசர்ல ஆனா எனக்கு சிரிக்க சந்தோஷமா காரணமா வாண்டடா தான் அவங்க வந்து இதை வச்சிருக்காங்க, சூர்யா வந்து அப்படி வந்து சோகமா இருக்கிற மாதிரி. ப்ரோ டீசர்ல சொல்லுவாரு ப்ரோ, சிரிக்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ப்ரோ. பாருங்க பாயிண்ட் தான், சிரிக்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா அவர் கேரக்டரே அப்படிதான். சிக்கந்தர் என்ன ப்ரோ ஓடுமா? பெருசா ஐப்பே இல்ல. சிக்கந்தரா எழுதி வைக்கப்பட்ட ஒன்று அது, அவ்வளவுதான். அந்த படத்தின் முடிவு வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. கீழே என்னையும் மதராசி திட்டுறாங்க. ப்ரோ புரியல, உங்களை திட்டுறாங்களா? உங்களை எதுக்கு என்னையும் திட்டுறாங்க? திட்டுறாங்க, பரணிக்கு வாய் இல்லையா, நீ என்ன லவ்வரா அப்படின்றாங்க. பரணி ப்ரோ நம்ம என்ன லவ்வர்ஸா? அந்த கமெண்ட் ஏங்க படிச்சு சொல்றீங்க, அநியாயம் பண்ணாதீங்க நீங்க. சில கமெண்ட் இருந்தா அதை ஏங்க படிக்கிறீங்க? டிஎம்ல கமெண்ட் செக்ஷன் போகாத வேணாம். டிஎம்ல சூர்யா ஃபேன்ஸே என்ன திட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? ஒரு ரிவ்யூரா நிமிஷம் ஒரு இருக்காங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ, அவன் பேசலாமா? ரவுண்ட் சொல்லுங்க 4 brother. சண்டை போடுற மாதிரினா இல்ல 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 ஒண்ணு இல்ல ரெண்டு சொல்லிடுறேன். அபிஷேக் இல்லாம எதெல்லாம் பேசலாம், தாராளமா பேசலாம். ஓகே, ஒப்பீனியன் யார் வேணா போட்டுக்கலாம், அதுக்கு நான் வந்து ஒன்றும் தர சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு ரிவ்யூவராக இருக்கார்ல, அப்போ ரிவ்யூவருங்கிறது போடுறதுக்கு இம்பேக்ட் ஆகுமா ஆகாதா? உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னா அது வந்து நீங்கள் எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஏன் அந்த ரிவ்யூவருக்கு அந்த அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்களா? இல்லை சூர்யானா அவ்வளோ ஈஸி இல்லையா, என்னன்னா பேசிக்கலாம். இதே வேற ஒரு ஆளோட அப்டேட்னா இங்கே இந்த ஸ்பேஸோட டைட்டில்லையே அந்த பேர் இருக்கும், டைட்டில். சூர்யானா அவ்வளோ ஈஸி இல்லையா உங்களுக்கு, என்ன வேணா பேசிக்கலாம். ப்ரோ தோக்கும் போது அப்படிதான் ப்ரோ, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம சொல்றது கேட்பாங்க, ஒன்னே ஒண்ணு அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன் விரும்புறேன் ஒன்னே சொல்லிடுறேன். அப்போ போட்ட ட்விட்டர் டெலிட் பண்ண சொல்லுங்க. இல்ல பிரதர், நான் சொல்றேன் இல்ல நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேட்டுங்க. நீங்க கேட்கீங்க, நான் பதில் சொல்றேன். அது அவர் பதில் சொல்லுவாரு, அவர் ஒப்பீனியன். பட் நான் என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன், ஓகேங்களா? நீங்க மைக் நான் உங்க பேச இல்ல மைக்க மியூட்ல முன்னிட்ட சவுண்ட் வந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. யாரா பேசுறீங்களா? எதுவும் கேட்கல எதுவும் கேட்கல. இல்ல நடுவுல கால் வந்துச்சு, எனக்கு கட் பண்ணிட்டு வந்தேன். அது கட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மைக் ஆன் பண்றதுக்கு. இல்ல நம்ம வந்து நம்ம ஸ்பேஸை நீங்க ரெகுலரா கேட்கும் போது தெரியும், நம்ம வந்து யாருக்கும் சார்பா பேசுறது கிடையாது, எல்லாருக்கும் பொதுவாக தான் பேசுறோம், சண்டை வரக்கூடாது தான் பேசுறோம். இது வந்து அவர் போட்ட ட்வீட்டு, அவரு அதாவது நான் என் ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், நான் அவர்கிட்ட அது தப்புங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனா அது அவரோட கருத்தா இருந்தாலும் நான் நம்ம ஸ்பேஸுக்கு நான் விளக்கம் சொல்றோம், நான் சொல்லிட்டேன் அது அவரோட ஒப்பீனியனுங்கிறது, ஓகேங்களா? அவர் ட்வீட்டை டெலிட் பண்ணாதெல்லாம் முழுக்க அவரோட விருப்பம் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க அவரை வந்து ஒரு பெரிய ட்ராக்கரா இன்ஃபுளுசரா நினைக்கிறீங்க. அவரு தன்னை அப்படியே பாத்துக்காம ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியன் மட்டும் சொல்ற ஒரு சாதாரண சினிமா ரசிகனா மட்டும் அவர் பாக்குறாரு, அவ்வளவுதான், ஓகேங்களா? நீங்க அவரை விளக்கமே அவரே சொல்லுவாரு டீட்டெயிலா. ஏன்னா நீ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே அவர் சொல்லுவாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்றது என்னன்னா,
அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேங்க. அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு பெரிய ரிவ்யூவரா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றது தப்பு தானே. தப்புங்கிறத இல்ல ப்ரோ, ஒத்துக்கவே இது அவரோட ஒப்பீனியன் ப்ரோ. மாட்டேங்கிறாரு. அவரை வந்து நம்ம அவரு சொல்லிட்டாருன்னா ஒப்பீனியன் நீங்க ஏன் சொல்லாங்க. எடுத்துக்கிறீங்க? ஆனா இப்போ நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு நல்லா இருக்குன்னு பப்ளிக்ல சொல்றாங்கல்ல, அது அதை எடுத்துக்கோங்க நீங்க ப்ரோ. அப்ப பெட்டர் அந்த ட்வீட் வந்து டெலிட் பண்ணிட்டு போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கு? இல்ல அவரு பிடிக்கலன்னு போட்டிருப்பாப்ல. அது என்ன ஏங்க வார்த்தை யூஸ் பண்ணது தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கூட ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன வேணா பேசிக்கலாமா? அதுல அந்த ஒரு வேர்டு என்ன வேர்டு தப்பா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த வேர்டு வந்து ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுங்க. நீங்க பிடிக்கலனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல வேற. ஆனா ஆளை விடுற சாமிங்கிறப்போ அது வந்து அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, புரிஞ்சுதா? சரி, நான் இப்ப நான் போட்டதுன்னா என்ன சொல்றேன்னு தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, அது சரி, நான் ஒரே என்னோட நிமிஷம் மட்டும் பாருங்க. விஷால் ப்ரோ, பரணி, மாவீரன் ப்ரோ, ரெண்டு பேர்ல யாருக்கா சுகுமார் ப்ரோ ரெக்வெஸ்ட் காமிக்குதா? அண்ணா எனக்கு கீழே தானே இருக்காரு, எனக்கு கோவஸ்ட் சரி, ஆகணும். நான் உங்களுக்கு கோவம் ஸ்டாக்கர் டக்குன்னு அவர் ஸ்பீக்கர் கொண்டு வாங்க. சரி, ஓகே. பரணி இப்ப சொல்லுங்க பரணி. ஓகே ஓகே நான் அதுதான் நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் போட்டேன் ப்ரோ. அந்த 3 வேர்டில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, அதனால தான் நான் போட்டேன். அது உங்களுக்கு ராங்காக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது சாரி உங்கள்கிட்ட. மற்றபடி எனக்கு அந்த ட்வீட்டில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, அதனால நான் போட்டேன், அவ்வளோதான். ஏங்க அது எனக்கு மட்டும் கிடையாதுங்க, அதில் ஒர்க் பண்ணவங்க இது இப்போ நல்லா இருக்குன்னு சொன்ன ஒவ்வொருத்தரையும் அவமதிக்க மாதிரி தான் அது அர்த்தம், புரிஞ்சுதா? உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எப்படி சொல்லணும் ஒரு விதம் இருக்கு, சரிங்களா? எப்படி கன்வே பண்ணணும்னு ஒரு வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு விதம் இருக்கு, அதை மூலம் கற்றுக்குங்க. இல்லை சூர்யா ஃபேன்ஸ்னா எப்படி வேணா பேசிக்கலாம், அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் விஜயத்துக்கெல்லாம் அந்த ட்வீட்லாம் போட்டுன்னா நீங்கள் இப்படி பேசிட்டு இருப்பீங்களா இந்த மாதிரி ஃப்ரீயா? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இல்லை சூர்யானா உங்களுக்கு அவ்வளோ ஈஸி, என்ன வேணா பேசிக்கலாம், எவனும் ஒன்று கேட்க மாட்டான். நீங்க ஏங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் மீன் நீங்க பண்ணவே இல்லை. போட்ட ட்வீட் வந்து தப்பான வார்த்தைங்க, அதை முதல்ல டெலிட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நான் போடுறது தப்பு தாங்கிறது ஒத்துக்குங்க. ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ரிவ்யூவர், நீங்க வந்து சாதாரண பீப்புள், சாதாரண ஐடியா இருந்தா இது ஒரு பிரச்சனையே கிடையாது, கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. ஆனா நீங்க ஒரு ரிவ்யூவரா இந்த வார்த்தையை போடுறதே தப்பு தாங்க. எனக்கு தப்பா தெரியல ப்ரோ, எனக்கு அப்படி. ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க போட்டதை வந்து தப்புங்கிறது ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. நான் இது என்னோட ஒப்பீனியன். சரி ஓகே, நாங்க இதை எடுத்துக்கிறோம். கேக்குதுண்ணா? இல்ல இது நாங்க இந்த வார்த்தை நாங்க எடுத்துக்கிறோம், இது நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணி பாத்துக்கிறோம். சரி ஓகே ப்ரோ. கேக்குதா? கேக்குது சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க. என்ன அதாவது பரணி போட்டதை நானும் பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். நான் போட்டிருந்தா மதியானமே இல்ல அந்த போட்ட உடனே சொல்லியிருப்பேன், ஈவினிங்கே பார்த்துட்டு பரணி அதை பார்த்தேன், நானும் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் உள்ள வரேன். இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன் என்ன போட்டிருக்கான்னு. அது ஆக்சுவலா வந்துட்டு பரணிக்காக நான் வந்து வாதாட முடியாது, பரணிக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல பரணி பண்ணது வந்துட்டு ஒரு எப்படி கரெக்டான விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது பரணிக்கு வேணா அது கரெக்டா பட்டிருக்கலாம், அவன் போட்டதுல எந்த தப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா படல, அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன். இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது அவரோட, நான் சொல்றது அதுதான் ப்ரோ, அதுதான் சொல்றேன். பரணி பாயிண்ட் ஆஃப் வியூல பரணி வந்துட்டு அது போட்டிருக்கான். என் பாயிண்ட் ஆஃப் வியூல பரணி போட்டது எனக்கு தப்பா தெரியுற மாதிரி எல்லாருக்கும் இங்க தப்பா தெரியலாம். அது வந்துட்டு நீங்க வந்து பரணி கிட்ட வந்துட்டு நீங்க கேட்கறது வந்துட்டு கேட்கலாம், அது உங்களோட இதுதான், தனிப்பட்ட இதுதான். நீங்க வந்து அது பேசுறது பரணி கிட்ட இது பண்றதுலாம் எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு. இல்ல நீங்க பஞ்சாயத்து கிளியர் பண்ற மாதிரி தெரியல, பரணி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கொண்டு மாதிரி தெரியல. அடிக்காதீங்க, மெதுவா அடிங்கன்றாரு. இல்ல பரணி ப்ரோ, இல்ல எனக்கு அந்த வேல் படத்துல காமெடி வரும். ஆக்சுவலா வந்து என்னன்னா நான் சொல்லிடுறேன். என்னன்னா பரணி வந்துட்டு பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து சொல்ற விதம்னு ஒண்ணு சில இருக்கு. அது சில பேருக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு வேற மாதிரி போடுறது வந்து ட்ரிகர் ஆகாது. அது வந்து ஒரு மாதிரி ரைமிங்ல வந்து அது போட்டு அது நிறைய பேருக்கு வந்துட்டு அது காயப்படுத்தும்ன்றதுதான் வந்து என்னோட ஒப்பீனியனும் கூட. அது வந்து நிறைய வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்.
ஆனா இன்னொன்னு நான் ஒரே நிமிஷம்ண்ணே, நிறைய பேருக்கு காயப்படுத்தும் தான். நான் அவருக்கு சப்போர்ட்டே பண்ணலங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்றத பார்த்து நம்ம கருத்தை மாத்திக்க வேணாம். மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்க தப்பு ப்ரோ. அப்படி ஆகக்கூடாது. நம்மளோட டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒருத்தவங்க ஏங்க ப்ளூ மாறன் என்னென்ன பண்றாரு, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா? படத்துல ரிஃப்ளெக்டே ஆகாது ப்ரோ. அப்படி ஆகும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம், தப்பு அது. ரெட்ரோ ப்ரோ, இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க எனக்கு தெரியும். இருக்கீங்க. அப்படி இருக்க கூடாது. நம்ம பாட்டு நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கே எப்படி தெரியுது இருக்க பாட்டு கூடாதுங்கிறீங்க? நீங்க வேற இல்ல சூப்பரா இதே இதே நீங்க இதே வந்து விஜய் ப்ரோ எதுக்கு படத்துல இப்பவும் வந்து நீங்க ரிவ்யூ சொல்றாரு, பண்ண முடியுங்களா? ஏங்க இப்பவும் ஏங்க ஒரு அததான் நிமிஷங்க சொல்றாரு. அந்த ட்விட்டர்ல தப்பே இல்லைன்றாரு, அது சரின்றாரு. அந்த ட்விட்டர் இப்ப கூட அததான் சொல்றாரு ப்ரோ அவரு. ஏங்க விஷால் நாங்க ட்விட்டர் விஷால் சரி அது இல்ல தப்புன்றது விஷால், ஒரு இல்ல நிமிஷம் தலைவா. அவங்க சொல்ல ஒரு வந்தது வேற. நிமிஷம் அவங்க என்னன்னா பிடிக்கலன்றத இல்லங்க வந்துட்டு பல விதமா சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு ஒரு சில கரெக்ட்டுங்க. விதம் இருக்குல்ல. அது வந்துட்டு இல்ல பிடிக்கலன்றதே எனக்கு சுகுமார் செட் ப்ரோ, ஆகல, சுகுமார் ப்ரோ பிடிக்கல நான் எப்படி ஒண்ணு வேணா சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். போலாம். ஆள விடுங்கடா சாமினா அது என்னது? இல்ல இது வந்து அவர் போட்டது நான் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. இது வந்து ஆதி ப்ரோ இதை பண்ணுவாரு. ஆதி ப்ரோ வந்து விஜய் ஃபேனா இருந்தாலும் அவர் விஜய் படத்தையே அடிப்பாரு. இது மாதிரி இவரு எல்லா படத்தையும் இந்த அதுதான். மாதிரி இல்ல போற போக்குல மாவீரன், அடிச்சுட்டு போனா இரு கண்டுக்க மாவீரன், மாட்டாங்க. இது மாவீரன் இவர் ஃபர்ஸ்ட் நான் டைம் சொல்றேன், பண்ணியிருக்காருல்ல. வெயிட் பண்ண. அதுதான் அது சொல்ல வரேன், ஃபுல்லா முடிச்சிடுறேன். பரணி வந்து எல்லா டிவிட்லயுமே இல்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி பண்ணி பழக்கப்பட்டவனா இருந்தா அப்படின்னா அவனை வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ரேரா இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் புரியுது. நடக்கும்போது இது பரணி பாயிண்ட். வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரும் கேட்கறாங்க. இது அவன் ரெகுலரா பண்றவனா இருந்தா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவனை வந்து விட்டுருவாங்க. ஓகே இவன் இப்படிதான், இவரோட வே ஆஃப் டெல்லிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. இந்த இந்த டைம் இதுக்கு முன்னாடி வரையும் வந்து எல்லா இதுக்குமே வந்து பார மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு டைம்ல மட்டும் பரணி இது போடும்போது ட்ரிகர் ஆகும். அதுதான் வந்து வே ஆஃப் டெல்லிங் வந்து சடனா மாறும்போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக் வரதான் செய்யும். அதான் சேம் இல்ல இது இல்ல இது இது நாங்க புரியுது எனக்கு. இல்ல இதுக்கு இந்த பாயிண்ட் முன்னாடி எனக்கு இவர் புரியுது, வந்து நான் இவரை ஏத்துக்கிறேன் வந்து அதை. இவரை பத்தி பேசுறதுக்கு எந்த சூர்யா ஃபேன்ஸும் மேலே ஏறி வந்து இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இவர் வந்து யாரும் ஆமா கொஸ்டின் ஆமா கேட்டதே தலைவா. கிடையாது இந்த மாதிரிலாம். அது இப்போ இன்னைக்கு ஏன் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்காரு, அதனால தான் கேட்குறாங்க எல்லாரும். இல்ல தலைவா, புரியுது தலைவா. பட் ஆனா தலைவா, இதுக்கு நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, இவரை வந்துட்டு கோவப்படுறது, இவரை அபியூஸ் பண்றது, அந்த டைம்ல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு போலான்ற அது என்னோட இது. ஏன்னா எனக்கு இல்ல சூர்யா இல்ல சாங் ரொம்ப இந்த நீங்க நாளுக்கு அப்புறம் எனக்கு விண்டேஜா பார்த்த எனக்கு மாதிரி ஒரு ஃபீல். சமாதானம் பட்டுறீங்கல்ல விஷால் ப்ரோ. நீங்க அஜித் விஜய்க்கு இந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அஜித் விஜய்க்கு போட்டிருந்தாலும் அதுதான் அஜித் ஃபேன்ஸ் விஷால் விஜய் ப்ரோ, ஃபேன்ஸ் ஒரு வந்து நிமிஷம். பேசுறதுனால நான் அதுதான் சொல்லியிருப்பேன்றேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பரணி ப்ரோ நீங்க பண்ணது தப்பே கிடையாது. ஆனா எல்லா படத்துக்கும் இனிமே இது பண்ணுங்க. புரிஞ்சதா? ஆதி ப்ரோ அவ்வளவுதான். மாதிரி, இப்ப நீங்க கிறிஸ்டோபர் மாதிரி ஹானஸ்டா இருந்தீங்கன்னா பர்னி ப்ரோ, நீங்க ஹானஸ்டாவே எல்லா போட்டுருங்க. படத்துக்குமே இதை இங்க இங்க பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப இங்க இருக்கிறவங்களோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா, நீங்க மத்த ஃபேன்ஸ் படம்னா, மத்தவங்க படம்னா அந்த டைம்ல நீங்க நார்மலா இருக்கீங்க, இப்ப ஏன் இவ்வளவு நீங்க ரியாக்ட் ஆனீங்கன்றத கேக்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹானஸ்டா என்ன தோணுதோ தலைவா, அது நீங்க போடுங்க, தைரியமா போடுங்க. இல்ல இங்க வந்துட்டு நான் நம்ம என்ன அதை யோசிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லிக்க இல்ல விரும்புறேன். நான் இந்த மாதிரி ட்வீட்ஸ் போடுறது ரேர் தான். நான் வந்து சில டைம் ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன், சில டைம் சொல்லிடுவேன். ஆனா நான் ரிவ்யூ போடும்போது இப்போ ஒரு படம் ரிவ்யூ போடுறேன்னா அதுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு என்ன தோணுதோ அதை போட்டுறேன். பிடிக்கலன்னா அதுதான் பிடிக்கலன்னு பரணி, பிடிக்கலனா அப்ப நீ உன்னோட ஆனா ரிவ்யூ வேர்டிங்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து நீ இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி பொலைட்டாவும் இல்ல சில டைம் வந்து ஒரு ஜென்டலாவும் அது உன்னோட ரிவ்யூவோட இதுவெல்லாம் ஹாஷா இருக்காது வார்த்தைகள்லாம். ஓகேவா? அந்த அந்த வார்த்தை வந்து சடனா வந்துட்டு உன்னோட டோன் மாறுது பத்தியா? அப்படி மாறும்போது எல்லாருக்குமே அது வேற மாதிரி வந்து டிஃப்ரெண்டா தெரியும். அது ரிவ்யூ போடும்போது இங்கிலீஷ்ல என்னதான் போட்டாலுமே அது வந்து கொஞ்சம் பொலைட்டா தானே தெரியும். ஆமா இதே பரணி, ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஒரு இங்கிலீஷ் அது நம்பர் கிடையாது, ஒரு லாங்குவேஜ் ஒரு விஷயம் கிடையாது. அவங்க ஊர்ல சில வார்த்தைகள் அவங்க வந்து நார்மலா பேசும்போது நார்மலாவே பேசினாலே அது ஹார்ஷா தெரியாது. அவங்க என்னதான் கெட்ட வார்த்தையோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாலுமே, ஏன்னா அந்த லாங்குவேஜ் அப்படி. தமிழ்ன்றது அப்படி கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். தமிழ், மலையாளம், இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி தப்பா வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாலோ இல்ல தப்பா பேசிட்டாலோ வந்துட்டு அது பல பேர் ஹர்ட் பண்ணும். அதனாலதான் நீ போட்டது வந்து நிறைய பேர் இங்க ஹர்ட் பண்ணிருக்கோம். இல்ல ஆக்சுவலா சுமார் நான் ஓகே, நீங்க இது இது வந்து சொல்றீங்க, ஓகே உங்க ஒப்பீனியன் நான் இது ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் என்னன்னா எனக்கு அந்த ட்வீட் வந்து எனக்கு சாங் ஒர்க் ஆகலன்றப்போ எனக்கு வந்து டக்குன்னு தோணுனது இதுதான்றதுதான். ஸோ அந்த வேர்டிங்ஸ்ல எனக்கு வந்து இந்த வேர்டு தப்பா இருக்கும், இந்த வேர்டு தப்பா இருக்கும்னு எனக்கு வந்து அந்த மாதிரி தோணல. நான் ட்வீட் பண்ற போது இந்த வேர்டு
இந்த வேர்ட் யூஸ் பண்றோம், இந்த வேர்டு கரெக்டான வேர்டா இல்ல வந்து தப்பான வேர்டா, பேட் வேர்டா அப்படின்ற மாதிரி தான். இது வந்து நான் போட்ட ட்வீட்ல அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தையோ எனக்கு தோணல அந்த வேர்டு. பட் இல்ல அது பரணி, இவ்வளவு பேர் இப்போ வந்து நான் இப்பயும் நான் புரியப்படுத்துறேன்னா வந்துட்டு இல்ல இல்ல ப்ரோ நீங்க மறுபடியும் அதேதான் ப்ரோ சொல்றீங்க. இல்ல அவர் அந்த பரணி இங்க டாபிக் இல்ல இல்ல நான் இங்க உன்னை டிஃபெண்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ அந்த மாதிரி பண்ற ஒரு இதுவா ஐடியா இருந்தது, இல்ல நீ ரெகுலரா அந்த மாதிரி பண்ற அப்படின்னா இந்த ஒரு டாபிக்கே இங்க வந்திருக்காது. நானுமே இதை பத்தி வந்து இது ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். இது வந்து உன்னோட ரெகுலரா இல்லாம உன்னோட டோன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாங்க்கு மட்டும் மாறும்போது ஒரு கொஸ்டின் வரும்ல, ஏன் இப்படி பண்ணா, நார்மலா இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு எனக்குமே வந்து எனக்கு கூட தான் தோணுச்சு. இல்ல ஆக்சுவலா நீங்க ட்வீட் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய டைம் நீ சொல்லுவ, நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட நம்ம பர்சனலா பேசும்போதே நான் ஒரு சில விஷயங்கள் நீ பேசுற ஒரு வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, அண்ணா என்ன விடுங்க, நான் பாவனா அந்த மாதிரிலாம் நீ நிறைய வார்த்தை பேசும்போது பரணியா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கே வந்து ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒரு இது பார்க்கும்போது அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட இந்த டைம்ல பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் வந்து இல்லப்பா பரணி அது அவனோட இது நீ அவங்க கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க ஸ்பீக்கர்ல யார் யாரெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு நீ மட்டும் வந்து பேசிக்கணும்னு சொல்லிட்டு இல்ல ப்ரோ. சப்போர்ட்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு பரணி பண்ணது கரெக்ட்னு நம்ம நிக்க முடியாதுல்ல. அது அவங்களுக்கு அது தப்பா பண்ணும்போது அது அவங்க கேள்வி கேட்கலாம், ஏன் இவன் பண்ணா அப்படின்றது பேசினதா தெரியும். ஆக்சுவலா திரும்ப நான் சொல்றது என்னன்னா, நமக்கு வந்து இப்ப நான் கொஞ்சம் சமீபத்துல புரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டு 1 இயரா 2 இயர்னா வச்சுங்க, எப்ப இதுன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு பிடிக்கலங்கிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லலாம். பிடிச்சிச்சுன்னா உடனே சொல்லிடலாம், அவ்வளவுதான். பிடிச்சது என்ன வார்த்தை யூஸ் பண்றோன்னு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம உங்களுக்கு அந்த வார்த்தை ஈஸியா படுது. பட் ரசிகர்கள் வந்து அது எத்தனை பேருக்கு மனசுக்கு ஆசைப்படும். ஏன்னா வந்து எல்லாரும் பாராட்டும் போது நம்ம வந்து பாட்டுக்குழு இந்த சாங் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் கடந்து போயிடுவாங்க. அந்த போட்டிருக்க வேர்டு தான் ட்ரிகர் பண்ணும். அது வந்து அவங்க அவங்க கேட்குற இன்னொரு கேள்வி நியாயமானது. எல்லா நடிகருக்கும் நீங்க ஒரே மாதிரி போட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க செலக்டிவா மட்டும் போட்டுறீங்கன்னா அது என்னன்னா உங்க மீன் வந்து வெற்றி இல்லைன்னா நீங்க வந்து இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அதனால வந்து இனிமேல் வந்து நெகட்டிவ் போறோம்னா எல்லா படத்துக்குமே போட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா எல்லா நடிகருக்குமே போட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல பிடிச்சிருக்குன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உடனே, ஆனா நான் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், நெகட்டிவா போகாம பாசிட்டிவ் வகையில பிடிச்சிச்சுன்னா உடனே பாராட்டுங்க. பிடிக்கலையா ஜஸ்ட் நியூஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கு அவ்வளவுதான். அதை இனிமேல் ஃபாலோ பண்ணி பெட்டர். இல்ல ப்ரோ, அதுதான் நானும் சொல்றேன். இது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதே மாதிரி உனக்கு வந்து இந்த டோன்ல தான் நான் வந்து இது பண்ண போறேன் அப்படின்னா நீ எல்லா படத்துக்கும் இதுக்கப்புறம் ரெகுலரா இது மாதிரி பண்ணிடு, அதுக்கு வேண்டாம், அது ஒரு இதுவாவே வராது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். விஷாலா அதான் சொன்னான். இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னோட இந்த சில ட்ரெய்லர் ட்வீட் பண்ணும்போது இல்லைன்னா வந்து இது சில இது எமோஜிஸ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ட்ரெய்லர் பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு ஒரே ஒரு எமோஜி மட்டும் யூஸ் பண்ணுவேன். அது ஒர்க் ஆகலைன்னா நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த மாதிரி வேர்டிங்ஸா நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு மேபி ஹார்ஷா ஃபீல் ஆயிருக்கலாம். பட் நான் வந்து எனக்கு இது எப்படி ப்ராசஸ் பண்ற டைமா ஒண்ணு நான் 2 விதம் ஃபாலோ பண்ணுவேன். ஒண்ணு பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாரி, இல்லன்னா விஷால் ப்ரோ நீங்க சொன்ன மாரி. போறதுன்னா இனிமேட்டு எல்லாத்தையும் வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு ஒப்பீனியனா போயிடுறது. இல்லன்னா வந்து இப்போ ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போறது. ஸோ அது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். சரி, ஓகே. அந்த டாபிக் விடுங்க. அந்த டாபிக் விட்டுருங்க, வேற டாபிக் உள்ள போவோம். அதான் அந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம இதுக்குள்ள போவோம். ஆமா, அதுக்கு நடுவில் ஒரே மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒரே மட்டும் நடுவில். அதே மாதிரி பரணி, நான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு கூட சொல்லல. பாசிட்டிவ் உடனே ஷேர் பண்ணுங்க, நெகட்டிவ் டைம் எடுத்து கூட இன்னும் 2 தடவை கூட கேட்டு ஷேர் பண்ணுங்க. நெகட்டிவே ஷேர் பண்ணாம நம்ம வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லாமலாம் இருக்க முடியாது. நீங்க சொல்லலாம், அது முழு நமக்கு இருக்கு. நெகட்டிவ் நம்ம சொல்ற போறோம் இல்ல முழுக்க அடிக்க போறோம் அப்படின்னு வந்தா டைம் எடுத்து இன்னொரு தடவை கூட கேட்டுட்டு கூட பண்ணலாம். ட்ரெய்லரோ பார்த்துட்டு இல்ல படமோ பார்த்துட்டு கூட பண்ணலாம், அவ்வளவுதான். பொறுமையா ரிலாக்ஸா டைம் எடுத்து பண்ணலாம். ஓகே, ஷூர். நான் கேட்டேன், எனக்கு வந்து பாட்டு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்தது. அந்த கடைசி ஃபாஸ்ட் பீட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பீட் வரும். ஒரு கிட்டத்தட்ட மெலடிக்கா வந்து அப்படி கொண்டு போய் அப்புறமா ஃபாஸ்ட் பீட் வரும். பாட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட சந்தோஷ் நாராயணனோட எல்லாம் ஒரு ட்ரேட்மார்க் சாங்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து ரக்கிட்ட கேட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய எல்லா படத்துலயுமே இருக்கிற அந்த ஒரு ட்ரேட்மார்க் சாங் மாதிரி மாமதுரை, அந்த மாதிரி இந்த படத்துக்குமே வந்து ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது உண்மையாலே வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, ப்ரோமோ வந்ததுல இருந்தே. அவங்க காம்போல கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயண் காம்போல கண்டிப்பா வந்து ஒரு குத்துப்பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடணும்.
அதே மாதிரி இந்த பாட்டு இன்ஸ்டன்டாவே ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பெரும்பாலான, அதாவது நான் சொல்றது என்ன எல்லாருக்குமே சொல்றதை விட ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த சாங் பிடிச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைன். படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, சாரி செகண்ட் சிங்கிளே வந்துட்டு இந்த மாதிரி வருது, ஒரு பாசிட்டிவ் வருது. ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே நல்லா ஒரு ஒப்பீனியன் தான் வந்தது. இது செகண்ட் சிங்கிள் அதான் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல தான் போயிட்டு இருக்கு படம் இது வரையுமே. அதே மாதிரி அமைஞ்சு ரெட்ரோ படம் வந்துட்டு அது ஒரு நல்ல வைப்ல வந்ததுன்னா எனக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, எல்லா ஆக்டருமே ஜெயிக்கணும் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரையும். பார்ப்போம் இந்த படம் எப்படி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரையும் நல்லா போயிட்டு இருக்கு. ப்ரோ அதுல பாட்டுல 1993 வரும். இது 90ஸ்லயே நடக்கிற ஐபிஎல் கதையா எத்தனை மணிக்கு? வருமா ப்ரோ? விண்டேஜ் தான் ப்ரோ, விண்டேஜ் தான். யாராவது பேசுறீங்களா? இல்ல யாரும் பேசல. இன்னைக்கு ஐபிஎல் டாபிக் எத்தனை மணிக்கு ப்ரோ? ஐபிஎல் டாபிக்னு போறோம், யாரும் பேச மாட்டீங்க. இல்ல கடைசி 10 நிமிஷம் பேசிக்கணும். யாரும் பேச மாட்டீங்க, அமைதியாக நிறைய கேப் விழுந்துருது. கடைசி 10 நிமிஷம் பேசிக்கலாம். இப்ப இந்த பாட்டு யாரா பேசணும் பேசுறீங்க. ரெட்ரோ நீங்க எல்லாரும் கொடுத்த ஒப்பீனியனுக்கு நான் அது ஓகே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இப்போ இது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம், அது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் எவ்வளோ பெரிய மோசமான டிசாஸ்டர்லேருந்து வந்துட்டு இருக்கோம்னு. அப்படி இருக்கும்போது எல்லா சைட்லையும் நான் பாசிட்டிவ் வரும்போது ஒரு சின்ன இது இருந்தாலும் அது படத்தை பாதிக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசுனேன். அது மற்றவங்க ஹப் பண்ணியிருந்தா சாரி, ஓகேவா? அவ்வளோதான். அதெல்லாம் இல்ல, நீங்க விடுங்க. சூப்பர். ஓகே 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 ஓகே. இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. அவ்வளவுதான். ப்ரோ எல்லாரும் உங்க டாப் 4 சொல்லுங்க ப்ரோ. பிளே ஆஃப்ஸ் எது டாப் 4 வரும் அப்படின்ட்டு. இல்ல ஐபிஎல் டாபிக் கொஞ்சம் நேரம் வச்சு கொண்டு போவோம். இப்போ அதுக்கு மேல சினிமா கொண்டு போயிடுவோம். வசனமே புரியல சோன் ஆயிடும். தயவு செஞ்சு கடைசி 10 நிமிஷம் பேசுங்க. விஷால் ஒன்று சொன்னா பாரு, மாவீரன் நடுவில் ஏதோ பேசுனதுக்கு நம்மலாம் பேசக்கூடாதான், இப்ப ஐபிஎல் மட்டும்தான் பேசணுமா அப்படின்னு நான் பாரு. இல்ல நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்ல வந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இன்னைக்கு வந்து ஜிபியு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து ரெட்ரோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டை விட எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டை விட இன்னைக்கு ஒரு சாங் ஒன்று கேட்டேன், மொரட்டு வைப் ஆயிட்டேன். காலை மத்தியானம் சாப்பிட்ற நேரத்துல சுமார் ப்ரோ அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. மொரட்டு வைப் ஆயிட்டேன். சிரிச்சு ஒவ்வொருலாம் புண்ணாயிடுச்சு. ஆனா என்னன்னா இல்லங்க கொத்தனாரெல்லாம் கிடையாது. கொத்தனாரோ இல்ல பீப் சாங்கை விட மிகப்பெரிய ஒரு சாங்கு. எனக்கு வந்து கேட்டது வைபு, மொரட்டு வைபுனாலே வைபுனால வைபு, அப்படி ஒரு வைபு. சாப்பிட்டு இருந்தா துப்பிட்டே வச்சுங்களேன், சிரிப்புல அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு முரட்டை வைபு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாள் பூரா ஒரு டாபிக். தாய்லாந்து பாட்டு தானே ப்ரோ? அட இல்லையே, அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்க முடியாது. என்ன பாட்டுன்னு இல்ல பரணி உனக்கு அனுப்பலையா? அந்த பாட்டை கேட்டிருக்க முடியாது. அது கேட்டாலும் வந்து அந்த சிச்சுவேஷன்ல அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு பிடிக்கும். எஸ், சொல்ல போனா ஒரு 100 பேத்துக்கு மட்டும் தான் பாட்டு அனுபவம் தெரியும். கரெக்டா 100 பேத்துக்கு தான் தெரியும். நடத்தி திருப்பி வந்து எனக்கு பாரதி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போம். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். பாரதி அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி ஓகே ஓகேண்ணா. தலைவரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளவரா இருப்பாருங்க. அப்பாடா அப்படி. யாரு செகண்ட் ப்ரோவா? இல்ல ப்ரோ, கீழ இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இல்ல, கீழ இருந்து கேட்டுட்டு இருந்தேன். வண்டியில வந்துட்டு இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து ஸ்பீக்கர் கேட்டுக்கலாம் அப்படின்றதுதான். பட் பெரியவங்க நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க, எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. எப்படி இருந்தது சுகன் நேத்து ஆடியோ லான்ச்? சூப்பரா இருந்தது. ட்ரைலர் லான்ச் பயங்கரமா இருந்ததுண்ணா. எல்லாருமே பாத்துருப்பீங்க, ட்விட்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாத்துருப்பீங்க. எத்தனை மணிக்கு முடிஞ்சது? அரௌண்ட் ஒரு எக்ஸாக்ட்டா 10:42 10:45 முடிஞ்சதுண்ணா. ஓகே ஓகே. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதான் ட்வீட் பார்த்தேன் ப்ரோ. இது வீரதீர சூரன் ஆடியோ அத ட்ரைலர் லான்ச் ட்வீட் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. சூரஜ் ஸ்டீல் த ஷோ, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் டாக்டர் ஸ்டீல் த ஹார்ட்னு. ஆமா ப்ரோ, அவர் என்ன மனுஷன் வந்து என்னன்னா சுராஜ் வந்து என்னன்னா பயங்கரமான டேலண்டட் பர்சனா இருப்பார் போல இருக்கு. நான் அவர் ஒரு சில படங்கள் தான் பார்த்துருக்கேன் மலையாளத்துல, அதுவும் நான் சீரியஸான படம் தான் பார்த்துருக்கேன். அவரோட காமெடி படம் எதுவும் நான் பார்த்ததில்ல.
ஆனா நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னதும் சரி, நானும் அதுக்கப்புறம் விக்கிபீடியாலாம் செக் பண்ணி பார்க்குறப்போ அவர் நிறைய நல்ல நல்ல படம் பண்ணியிருக்காரு. நம்ம தான் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. சீரியஸான ரோல்லே பார்த்துட்டு சரி ஓகே ஒரு கொஞ்சம் சீரியஸான டைப் போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஒரு இன்டர்வியூவும் சரி ப்ளஸ் அந்த ஸ்டேஜ்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வாயிலே மியூசிக் போடுறாரு ப்ரோ. எல்லாரையும் வந்து என்னன்னா நீங்க பங்கமா இல்ல இல்ல வந்து அவரோட கலாச்சு விட்டாரு. யூடியூப்ல போய் திரும்ப சொல்றேன், யூடியூப்ல போய் எர்ரா வண்டிய அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும், சுராஜ் காமெடி, அதை செக் பண்ணி பாருங்க. எர்ரா ஓகே ப்ரோ, வண்டிய கண்டிப்பா காமெடி பாக்குறேன். மொரட்டு பண்ணு, அது நீங்க பாத்துட்டு வாங்க எல்லாரும். கண்டிப்பா ப்ரோ பாக்குறேன். சாங் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. கனிமா சாங் செம வைபா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய முறை அதை ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு வந்தேன். இப்போ ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ நான் 2 3 தடவை வந்து நான் கேட்டேன். அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது வாமதுரை அந்த ரக்கிட ரக்கிட சீரியஸ்லி அந்த ஃபீல் தான் கொடுத்தது. நல்லாவே இருந்தது சாங். ஆக்சுவலா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாக்குறப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது, ஏன் வந்து என்னன்னா சூர்யா வந்து என்னன்னா லைக் ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்காரு அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசுறப்ப தான் சொன்னாங்க, அவர் கேரக்டராகவே அப்படிதான் டிசைன் பண்ணிக்கிறதே அப்படிதான், டீசர்ல கூட அந்த டைலாக் வந்திருக்கும் அப்படின்னு. ஓ அப்படி ரிலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தது இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல. அந்த சாங் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து தட் லைஃப்ல இருந்து வேற. ஸோ அந்த சாங்க்கும் வெயிட்டிங். ஆக்சுவலா அது எப்போ வருது, என்ன டேட்ல வருது ப்ரோ தட் லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்? இல்ல இல்ல அது தமிழ் லேட் ஆகும், புத்தாண்டு கூட அது லேட் ஆகும். ஓகே ப்ரோ. ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கரமா போட்டிருந்தீங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு நேத்து நேத்து படிக்கிறதுக்கு. நேத்து ஃபுல்லா ஸ்பேஸ்ல தானே பேசணும். நேத்து அதாவது நான் அவங்க பேசிட்டேன். ரைட் அப் படிக்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு ப்ரோ சீரியஸ்லி. நானும் இன்னைக்கு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ நேத்து நைட்டு பாக்குறேன், நீங்க சுகுமாரண்ணா பாத்தீங்களா நீங்க பாக்கலையா? பாத்துட்டீங்களா? நீங்க பாத்துட்டீங்களா சுகுமாரண்ணா? பாதி முக்காவாசி பார்த்துட்டு இன்னும் கால்வாசி இருக்கு. பாருங்கண்ணா செம ஒர்த்து. நேத்து நைட்டு பார்த்தேன். நேத்து நைட்டு ஒரு கால்வாசி, காலையில ஒரு கால்வாசி, மதியம் ஒரு கால்வாசி, அப்படி பார்த்து முக்காவாசிக்குள்ள வந்திருக்கேன். ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. நான் இன்னைக்கு ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் கேட்டேன். ரொம்ப கேட்சியா இருக்கு, டியூன் சூப்பரா இருக்கு. ரக்கிட ரக்கிட பாட்டு வைப்ஸ், அப்புறம் அந்த வாத்தியார்ல வர்ற அந்த தீம் மியூசிக் அந்த 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 சாயல் இருந்துச்சு. பட் ரொம்ப கேட்சியா இருக்கு, இன்ஸ்டன்டா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது பாட்டு. நேற்று வீரதீரசூரன் ட்ரைலரும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ரெட்ரோ படத்துக்கும் சரி வீரதீரசூரனுக்கும் சரி எல்லாம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஸோ 2 படத்துக்குமே நான் வெயிட் பண்றேன். ப்ரோ ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சந்தோஷ் நாராயணன் நம்ம இன்னும் பெருசா கொண்டாடலையோன்னு தோணுது ப்ரோ. ஒரு அனிருத் அந்த மாதிரி. ஏன்னா அவர் பண்றது எல்லாமே மெஜாரிட்டியா நல்லதா இருக்கு. சந்தோஷ் அவர் நாராயணனுக்கு வந்து டிசர்விங் பிளேஸ். கல்கி சிக்காந்தர்னு போயிட்டு இருக்காரு பேன் இண்டியா படங்களுக்கு, கொண்டாடலன்னு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, ஆனா எப்படி சொல்றது, ஒரு நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான், அனிருத் அந்த ரேஞ்சில வந்து சனாவை வந்து இன்னும் சொல்லலையோ. சனா வந்து நடுவுல ஒன் ஆஃப் தி கொஞ்சம் கேப் அப்படின்னு அதிகமாயிடுச்சு சொல்றாங்க. அவர் படங்களுக்கு. அது ஒரு ரீசன். அவர் இப்போ கண்டினியூஸா படங்கள் பண்ணிட்டு Bro, இருந்திருந்தாருன்னா அப்படி மட்டும் இல்ல, எல்லா டைம்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் அதிகமா வந்து இப்போ இளையராஜா டைம்ல வந்துட்டு அவர் மியூசிக் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் மிடில்ல வந்து நிறைய பேர் வந்தாங்க. தேவால இருந்து நிறைய பேர் அந்த டைம்ல வந்தாங்க. ஆனா பெருசா வந்து அவரோட நேம் மட்டும் தான் வந்து மேல இருந்தது. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் பண்ண டைம்ல வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜ்ல இருந்து, வித்யாசாகர்ல இருந்துட்டு, பரத்வாஜ்ல இருந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாங்க. ஆனா ஏஆர் ரகுமானோட நேம் தான் வந்து அந்த பீரியட் டைம்ல வந்துட்டு டாப்ல இருக்கிற நிறைய பேர் மியூசிக் டைரக்டர். என் ஜிவி எல்லாம் மியூசிக் பண்றாரு, ஷான்ரால்டனால ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் இப்ப இருக்காங்க. எப்படி நம்ம அவர் பேர் என்னது டக்குன்னு வரலையே, விபினா பிரகாஷ் ப்ரோ, அவர் பேர் என்னது ப்ரோ? சித்தார்த் விபின். சித்தார்த் விபின் அவர் இல்லப்பா. ஆமா ஆமா, நிறைய பேர் பண்றாங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஜஸ்டின் பிரபாகரன் கூட நிறைய ஹிட் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ். ஆனா அவ்வளவு பேர்ல வந்துட்டு அவ்வளவு பேர்ல வந்துட்டு தனித்துவமா வந்துட்டு தனித்துவம் தாண்டி வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த 3 ஜெனரேஷனா பாத்தீங்க பிரிச்சிங்க அப்படின்னா
அங்க அப்போ இளையராஜாவா, அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானா, அப்பா அனிருத்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து வருது. இல்ல யுவன் சங்கர் ராஜாவும் வந்து ஒரு பெரிய பார்ட்ல நடுவுல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவங்களை தாண்டி மற்ற மியூசிக் டைரக்டரோட டாமினேஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். நான் சொல்றது ஒரு பெருமாறியா எல்லாத்தையும் தாண்டி இல்ல உண்மைதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி நான் நினைக்கிறதுன்னு சொல்றேங்க. நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னா, டாப் 4 நடிகர்கள் கூட யார் ரிப்பீட்டடா ஒர்க் பண்றாங்களோ அவங்கள தான் நீங்க நம்ம ஞாபகம் வச்சுப்பீங்க, அவங்களாம் டாப்ல வச்சுப்பீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி இதுல தான் வரும். நீங்க நடிகர்களை பொறுத்து தான் இங்க வந்து மியூசிக் டைரக்டர். நீங்க மியூசிக் டைரக்டர் இப்போ நீங்க அனிருத்தே எடுத்துங்களேன். அனிருத் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த டாப் 4 நடிகர்களுக்கு மியூசிக் பண்ணலன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டத்தில் உள்ள நடிகரை நீங்க மியூசிக் டைரக்டர் திடீர் சாய் அப்படிங்கிற நீங்க ஹிட்டு கொடுத்தாலும், அனிருத் பயங்கரமா ஹிட்டு கொடுத்தாலும் யாரை நீங்க அதிகமா பார்ப்பீங்க அப்படின்னா இந்த 4 நடிகர்களை தான் பார்ப்பீங்க. 4 நடிகர் படத்துல யார் மியூசிக் போடுறாங்கன்னு பார்ப்பீங்க. அதுதான் ஓடும். இன்னைக்கு அது அனிருத் வந்து ரஜினி, அஜித், விஜய் இந்த மாதிரி தான் அதிகமா ஒர்க் பண்றாரு. கமல் இப்போ கமல் கூட இப்போ 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டாரு அவரு. அடுத்து வந்து இப்ப ஆனா அதிக வெற்றி படங்கள் கொடுக்கறவங்க அதுவும் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அதிக இல்ல வெற்றி ப்ரோ, படங்களுக்கு அதிக மியூசிக் பண்றவங்க. வெற்றிகள் தாண்டி பிரகாஷ் சொன்னது கரெக்ட். அந்த பாயிண்ட் எனக்கு எக்ஸாக்டா சொல்ல வெற்றி எங்க வரல. போய் ரீச் ஆகுது? நடிகர்கள் என்னன்னா நடிகர்களுக்கு தான் இல்ல அதிகமா இல்ல ரீச் ஆகுது. அதுதான் பிரகாஷ் கரெக்டான பாயிண்ட். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனா வந்து அது வாய்க்கு வரல, அது கரெக்டா ஃப்ரேம் பண்ண வரல, சொல்லிட்டாரு. இதுதான் ப்ரோ, வெற்றி நிறைய கொடுக்குறாங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஹிட் கொடுத்துருக்காங்க. ஆனா டாப் 4 to 5 பெரிய ஹீரோங்களுக்கு நிறைய படம் கொடுத்து அந்த படத்தை ஹிட் பண்ணி அவங்க மியூசிக் வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நிறைய பேசுவாங்க. அப்படி பார்த்தா அனிருத் தான் நிறைய பண்றாரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இளையராஜா பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவங்க பேருங்கெல்லாம் வந்து ரொம்ப டாப்லயே அந்த பீரியடுக்கு டாப்ல இருக்கு. சந்தோஷ் நாராயண்லாம் 1-2 படம் தான் வந்து அந்த மாதிரி பெரிய நடிகரோட நெக்ஸ்ட் இந்த மாதிரி சாய் அபியங்கர் ப்ரோ, சாய் அபியங்கர் வந்துருவாரா? இப்படி அப்படி சொல்ல முடியாது ப்ரோ, இப்பயே சொல்லிட முடியாதுல்ல. பார்க்கணும் அவர் எத்தனை பெரிய நடிகருக்கு கூட ஒர்க் பண்றாரு கண்டினியூஸா, எத்தனை படத்துக்கு வந்து அவர் ஹிட் கொடுக்குறாரு, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்துதான் வந்து ஒருத்தரை சொல்லிட முடியும். ஒரு பாட்டு, ஒரு ஆல்பம் சாங், இல்ல ஒரு 4 ஆல்பம் சாங், 2 படம் 3 படம் ஹிட் வச்சுலாம் வந்து நம்மளால வந்து எக்ஸாக்டா சொல்லிட முடியாதுல்ல. கீழே மகேஷ் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்குறா பாருங்க ப்ரோ. இந்த மியூசிக் டைரக்டர் செலெக்ஷன் வந்து டைரக்டர் டிசைட் பண்றது தான். நாயில வந்து ஹீரோஸ்க்கு அதுல எவ்வளவு செய்ய இருக்கு மியூசிக் டைரக்டர் ஃபைனலைஸ் பண்றதுல. யாராவது பேசுறீங்களா? இல்ல விஷால் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? தலைவா நல்லா இருக்கேன் தலைவா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நலமா? நல்லா இருக்காங்க பாப்பா தலைவா, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நைட்டு பார்க்க போறேன். விஷால் எங்க இருக்க விஷால்? பானிபூரி ஓ கடையில. விஷால் ஃபேமிலியோட தான் கேக்குறீங்களா? ஃபேமிலியோட தான் இல்ல, நான் பக்கத்துல மீன் ஒண்ணு சாப்பிட வந்தோன்னே. யாரு மீனுன்றாதீங்க, நான் அப்புறம் தனியா உங்களுக்கு சொல்றேன். அது தெரியும் எனக்கு. இது வந்து ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்க, தெரியும், ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு. சூப்பர்ண்ணே, சொல்லுங்க. உன் ப்ரொஃபைல் பிக்சரே எனக்கு காட்ட மாட்டேங்குது, நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. அப்படியாண்ணே, உங்களுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கேன். கோஸ்ட் எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து என் பக்கத்துல வந்துட்டு மாவீரன் தான், ஜிபியூன்னு தான் காட்டுது. அதுக்கப்புறம் யாரும் பக்கத்துல சுகன் இருக்கான், எஃப்செட், ஸ்ரீநாத், பரணி எல்லாம் இருக்காங்க. சுகுமாரண்ணா நீங்க பேசுனீங்களான்னு தெரியல, வீரதீர சொல்ற ட்ரெய்லர் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்தது விஷால். எனக்கு வந்து பார்க்கும்போது அந்த ட்ரைலர் வந்து என்கேஜிங்கா இருந்தது. ஆனா பெருசா ரிவீல் பண்ணலன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பெரிய ரிவீலே இல்ல. ஆமா, பெரிய ரிவீல். இப்போ ஒரு ட்ரைலர்னா வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கதைக்களம் எக்ஸாக்டா இதுதான் அப்படின்ற அளவுக்கு சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப ரிவீல் பண்ணாம செட்டில்டா வச்சிருக்காங்க. அதுல விக்ரமோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த ஒரு சீன் நடந்து வர அந்த டிஷர்ட் கழட்டி நடந்து வர அந்த சீன் வந்துட்டு மனுஷன் இந்த வயசுலயுமே வந்து பொறாமையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணா யாருன்னு அப்படி வருவா, என்ன உடம்புன? அதுதான் சொல்றேன், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வயசுல எல்லாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க வைக்கிறாரு. நேத்து அவர் போன அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்குமே அவர் ரெடி ஆகி போன அந்த ஒரு லுக் ஆகட்டும், அவரோட அதெல்லாம் செம்மையா ரொம்ப அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் இந்த படம் அமையணும் அப்படின்றது தான் எனக்கு மெயினா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா 27th மார்னிங்கே பாத்துருவோம். சுமார் ப்ரோ
இல்ல பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்றவங்க தான் பெரிய மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி. ஒரு காலத்துல யுவன் சங்கர் ராஜாவும் பெரிய மியூசிக் டைரக்டர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரிய ஹீரோ ரஜினியோடயோ கமலோடையோ விஜயோட ஒரே ஒரு படம் தான் பண்ணாரு, புதிய கீதை. பெரிய ஹீரோ 4 பேர்த்தோடையுமே அவர் பண்ணல, அஜித்தை தவிர வேற யாரோடையுமே பண்ணல. பட் அதுதான் ப்ரோ, அதுதான் நான் அதுவும் சொல்லிக்க விரும்புறேன். நான் அதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லியிருப்பேன். 3 ஜெனரேஷன் ஆஃப் மியூசிக் டைரக்டர் 3 பேர் பிக் பண்ண அப்படின்னா இளையராஜா, ஏஆர் ரகுமான், அனிருத் அப்படிதான் பிக் பண்ணுவாங்க. இதுல யுவன் சங்கர் ராஜாவோட பிளே அதிகமா இருக்குமே தவிர, ஆனா அவரை வந்து ஒரு அதிகமா வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த 3 பேரா பிக் பண்ண அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல அனிருத்தை பிக் பண்ணுவாங்க, ஏஆர் ரகுமான் பிக் பண்ணுவாங்க, இளையராஜா பிக் பண்ணுவாங்க. இல்ல அவர் கேட்டது வந்து சனாவையா ரொம்ப கொண்டாடலன்னு தான் கேக்குறாரு. அது வந்து இந்த 5 பேர் நீங்க வந்து அந்த 3 பேர்த்த விட்டுருங்க, தேவாவையும் சேர்த்துக்கலாம். நீங்க தேவாலாம் எத்தனை படம் பண்ணிருக்காரு ப்ரோ, பண்ணிருக்காரு. நான் சொல்றது டவுன் த லைன் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு யார் அதிகமா பேசப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. அந்த டைம்ல இளையராஜா பேசப்படுவாங்க, அவர் தான் பேசுவார், அவர் பத்தி தான் பேசுவாங்க தவிர தேவாவை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. இப்பே வந்து நிறைய வந்து இளையராஜா பத்தி பேசுறாங்கல்ல, ஆனா இன்னும் வரையும் வந்து தேவாவோட இது பத்தி பெருசா வந்து பேசப்படலன்னு தான் நானும் சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரா கூப்பிடுவாங்க. அப்ப வந்து யுவன் சங்கர் ராஜான்னு பேர் சொல்லும் போது அவ்வளவு கிளாப்ஸ் வந்துச்சு. அவருக்குன்னு ஒரு மாச ஆடியன்ஸ் இருக்கு, அவரும் டாப் மியூசிக் டைரக்டர் தான். நீங்க சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன், பெரிய ஹீரோவோட பண்ணாதான் பெரிய மியூசிக் டைரக்டர். இல்ல ப்ரோ, அவர் டாப் மியூசிக் டைரக்டர் இல்லன்னு நான் இங்க சொல்லல ப்ரோ. அதாவது ஒரு ஒரு ஜெனரேஷனே ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு இவங்க கிட்ட கன்சிஸ்டன்சி தாண்டி அந்த பெரிய ஹீரோ கிட்ட பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணனால இவங்களோட பேர்கள் வந்து மற்றவங்களோட அதிகமா வந்து ஒரு வேற எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்றது, ஏஆர் ரகுமான்னா பாலிவுட்ல இருந்து டோலிவுட்ல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஆர் ரகுமான் படம் பண்றாரு. அனிருத்துமே அந்த மாதிரி தான் இப்ப ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து இளையராஜா வந்து அந்த காலகட்டத்துக்கு நான் சொல்றேன் அவரோட பாட்டு இல்லாத படமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பண்ணிட்டு இருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்றேன். இல்ல சந்தோஷ் ஏன் கொண்டாடலைன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்க, அவருக்குரிய இடத்தான் கரெக்டா மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க இளையராஜா ரொம்ப பீக்ல இருக்கும் போதுதான் வந்துட்டு அந்த பீக் அந்த ஒரு இந்த டைம்ல தான் யுவன் சங்கர் ராஜா வந்தாரு. அவரோட அப்பா பேரை உடைச்சி அவரோட பேரை தனியா வாங்குறதே வந்து அவர் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதை வந்து அவர் பண்ணி அவர் அந்த அந்த ஒரு இதெல்லாம் உடைச்சி வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு தனியா ஒரு நேம் வந்து வச்சிருக்காரு. மேபி இந்த ஒரு ஃபேக்டரால கூட வந்துட்டு அவர் வந்து ஏஆர் ரகுமானுக்கு ஈக்குவலா வந்து பேசப்பட்டிருக்க மாட்டாரோ அப்படின்னு தோணுது. அப்புறம் இன்னொன்னு, நேத்து வீரதூரசுரன் வந்துச்சுல, அது வந்து டீசர் டைம்ல தான் இருக்கு. ட்ரெய்லரே 2 hours 2 minutes கம்மியா தான் இருக்கு. ட்ரெய்லர் டீசர்னு எப்படி பிரிக்கிறாங்க? அந்த டைமிங்க வச்சுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு டீசர் வந்துச்சு, அப்ப கூட பிரகாஷ் சொன்னாரு இது ட்ரெய்லரா டீசராங்க, 2.5 நிமிஷம் இருக்கு, இத போய் டீசர்ன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்ல ப்ரோ, இல்ல டீசர் ட்ரெய்லர் வந்துட்டு லென்த் அண்ட் டியூரேஷன்ல டிஃபர் ஆகாது. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க வந்து படத்தை பத்தி இனிஷியலா நான் வந்து சொல்லுறேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டார்டிங்ல அதை வந்துட்டு இப்ப நிறைய விதமா பேசிக்கிறாங்க. சில பேர் கிளிம்ஸ்ன்றாங்க, சில பேர் வந்து டீசர்ன்றாங்க. அது வந்து இனிஷியலா சொல்ற ஒரு பாயிண்ட். ட்ரெய்லர் போது வந்துட்டு அதுக்கப்புறமா அது ட்ரையல் பண்ணி வருது. ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் ட்ரையல் பண்ணி வரனால வந்து அது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டிஃபரன்ஸ், அதோட நேமிங் தான் மாறுமே தவிர. சுமார் நீங்க சொன்ன பாயிண்டா இந்த மாதிரி கூட சொல்லலாம்ல. இப்போ ஒரு அந்த 2000 to 2010 பாத்தீங்கன்னா எல்லா பெரிய ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாரி ஜெயராஜ், மணி சர்மா, வித்யாசாகர் சார், யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பெரிய ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் போகுது இல்ல. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் சொல்றேன், ஒரு சில ப்ராஜெக்ட் வேற மியூசிக் டைரக்டர் போயிடுது. பட் மேக்ஸிமமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாரோட அட்டென்ஷனும் அனிருத் பக்கம் இருக்கிறதுனால கூட நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்போ ஆக்சுவலா எப்படி போகுது அப்படின்னா டாபிக் மாத்தி யோசி லைன் மாதிரி போகுது. ஒரு தடவை வீரதீரசுரன் ட்ரெய்லரை பத்தி பேசுறோம், ஒரு தடவை வந்து மியூசிக் டைரக்டர் பத்தி பேசுறோம், திடீர்னு அடுத்தது வந்து வீரதீரசுரன், அடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. திடீர்னு ஒரே டாபிக்ல போவோம். ஃபர்ஸ்ட் வீரதீரசுரன்னா அந்த ட்ரெய்லர் டீசர்னு வந்து டியூரேஷன் வச்சு பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல மெயின் காரணம் என்னன்னு சொல்றேன், இந்த படத்துல வந்து சீக்வன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்ல போனா ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம ஏற்கனவே ஆதி சொன்னார்ல, ஒரு ஸ்பேஸ்ல தெளிவா சொன்னார், 65 சீக்வன்ஸ் இருக்கும், 60 சீன் இருக்கும்,
இந்த படத்துல மொத்தமே 13 சீன் தான் இருக்கு டோட்டலாவே. 13 சீன் வச்சுதான் ஒட்டுமொத்த படம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான ஒரு முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம அந்த படத்துல 2-3 சீனை வந்து 2-3 கிளிப்பிங்ஸ்ல விட்டாச்சு. இப்ப ட்ரெயிலர்லயே நீங்க ஓவரா ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இவங்க சீனை தான் கொஞ்சம் பயங்கரமா இது பண்ணி எடுத்துருக்காங்கிறப்ப அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு காட்டக்கூட, அதே சமயத்துல ஆர்வத்தை தூண்டணும். அப்ப டீசர் மாதிரி இன்னொரு கிட்ட கட்ட விட்டுருவோம். அதான் ட்ரெய்லர் நமக்கு. ஓகேங்களா? அதுக்காக மட்டும் தான் விட்டுருக்காங்க. வேற ஒன்றும் பூசி முழுவதுல வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான். சரி, அப்ப நானும் இது மட்டும் கேட்கறேன், ரொம்ப ஆர்வமா கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கல்ல, CN62ன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன். அது பாத்தீங்கன்னா சியான் வந்து என்னன்னா கொஞ்சம் யங் லுக்ல இருக்கிற மாதிரியும் ஹேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, ஒரு அதுல சம்பவம் வேற hairstyle பண்ணிட்டு அது படத்துல வராது. அது படத்திலேயே வராதுங்க. அது படத்திலேயே வராது. அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனா படத்திலேயே வராதுங்க. அது அது சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக விட்டது. ஒரு ஹைப் ஏத்துறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் விடுறது, அவ்வளவுதான். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு போல இருக்கு, கல்யாணம் ஆயிட்டு குழந்தையெல்லாம் பெற்று அப்பா வந்துட்டு இருக்கேன்னா வேற அந்த டயலாக் வருமா, சரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேற மாதிரி இருக்கும் போல, இப்ப செகண்ட் பார்ட்ல அந்த ஒரு நாள் நடக்கிற சம்பவம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லுக் இல்லாம நடிச்சிருக்காரு. அதுக்காகவே ரொம்ப ஃப்ரீயா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா மனுஷன் வேற மாதிரி இருந்தாரு ப்ரோ, செம ஸ்வாகா இருந்தாரு ப்ரோ. ஆள் 60 வயசு மாதிரியே தெரியல ப்ரோ. அவ்வளவு சாமிங்கா எங்கா இப்படிலாம் இருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. சீரியஸ்லி நம்ம வயசுக்குலாம் நம்ம முதல்ல இருப்போமானே கூட எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா, பயங்கரமா இருந்தாரு ஆள் பாக்குறதுக்கு. ஆமா இல்ல அதுல 16 நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஒண்ணு இருக்குன்றாங்க. அதுதான் என் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிருப்பாங்க, எப்படி 16 நிமிஷம்? ஆமா, எனக்கு எல்லாருமே தெரிஞ்சு நேத்து அந்த சீனை பத்தி ஹைலைட்டா பேசினாங்க ப்ரோ. தமிழ் சினிமால இது வரைக்கும் 16 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதிகபட்சம் நம்ம பார்த்தது விடுதலையில பார்த்தோம். அதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு. அதை எப்படி எடுத்திருப்பாருன்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் முழு படத்தையே எடுத்தாருங்க. ஏங்க அவரு வேறங்க. அவரு வேற. 18 நிமிஷம் ப்ரோ. அன்னைக்கு அந்த ஷவுட் முடிச்சோடனே பயங்கரமா இருந்துச்சுன்னு இவரு ஜெயசூர்யா ட்வீட் போட்டிருந்தாரு அன்னைக்கு. அதுக்கு ஒரு மாசம் 1.5 மாசம் கூட முன்னாடி போட்டிருந்தாரு. எமோஷனல் ஆனாரு, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு அந்த சீன் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம். ஆமா, ஏன்னா சேசிங் ஆக்ஷன் டயலாக் எல்லாமே இருக்கும். ரொம்ப எல்லாம் கலந்து இருக்கும். நாங்க சரி, சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல இருக்காரு. இருக்கும் ப்ரோ. இல்ல இருக்காரான்னு டாபிக்கை மாத்துவோம். ஒரு கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. ரொம்ப நாளா நம்ம ஸ்பேஸ் உள்ளவங்களாம் அந்த ஹரி வந்திருக்காருல்ல, டேரக்டர் ஹரி. அவர் வந்து அவர் பீக் டைம்ல வந்து அஜித் படமோ விஜய் படமோ பண்ணாம விட்டுட்டாரு. 2 இடத்துல யாராவது ஒருத்தவங்க பண்ணிருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன். அது சம்பந்தமா ஒரு கேள்வி. ஹரி வந்து இப்போ வந்து சிங்கம் வந்து விஜய் கூட ட்ரை பண்ணாருன்னு தெரியும். அது மாதிரி வந்து அவர் அஜித் கூட ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார், ஒர்க்கே பண்ணியிருக்கிறார். அது என்ன? அமர்கலம். என்ன போய் டக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஒரு டாபிக் மாத்திக்காக கேள்வி கேட்டா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து சொன்னீங்க. அமர்கலம் யார் சொன்னது? பதில் யாருங்க சொன்னது? சொன்னது யாரு? அதான் நானும் கேக்குறேன், யாருங்க பதில் சொன்னது? அட பதில் தான் வந்து யாருன்னு தெரியல. ஸ்ரீகாந்த் பிரதரா? நான் தானே. யாரு? விஷால் ப்ரோவா ஸ்ரீகாந்த்? நான் தான் ப்ரோ. சரண் கூட பண்ணியிருந்தாரு அமர்கலம் டைம்ல. அப்போ சொல்லியிருக்காரு நிறைய பேட்டியில, அமர்கலம்ல வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அசிஸ்டன்ட் தாண்டி அசோசியேட் வேற, அசோசியேட்டாவே ஒர்க் பண்ணாரு. நான் அந்த காம்பினேஷன் ரொம்ப எதிர்பார்த்தது. சரி, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைச்சு சும்மா ஜாஸ்ட் ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா பட்டுன்னு கேள்வி சொல்லி முடிக்க சொல்லிவிட்டீங்க. போங்க, ஒரு 5 நிமிஷம் ஓட்டலான்னு கணக்கு பண்ண. இல்ல இது ஹரி படம் அருவான்னு ஒரு படம் வந்தனா ப்ராஜெக்ட் பேசிட்டு இருந்தாங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் நான் ஃபேன் மேட் போஸ்டரா பாத்துருக்கேன். அது ஃபேன் மேட் தாங்க. அது ஃபேன் மேட் தான். அது ஃபேன் மேட் தான். ஸ்டூடியோ கிரீன் பேனர்லாம் இருக்கும். அது ஃபேன் மேட் தான் ப்ரோ. ஐயா படம் வந்து ரஜினிக்கு தான் ஒரு சொன்னார்னு சொல்லுவாங்க, அது உண்மையா ப்ரோ? ஐயா படம் ஃபர்ஸ்ட் ரஜினி பண்ண வேண்டியதா? உண்மை, முழுக்க உண்மை. இல்ல ரஜினிக்கு பண்ணதான் முழுக்க உண்மை. ரஜினிக்காக பண்ணதான். ஒரு இன்டர்வியூல ஹரி சொன்னாரு, கவிதாலயா ப்ரொடியூசர் கமல்கிட்ட தான் பாலச்சந்தர் போய் கதை சொல்லியிருக்காரு ஐயா படம். ரஜினிக்கு பண்ணாதன்றது எனக்கு இப்ப தெரியல. இவர் அந்த படம் வந்து ஐயாங்கிறது ரஜினிக்காகவே எழுதி ரஜினிக்காகவே கே பாலச்சந்திர சொன்ன படம். அவரு வந்து 2-3 ஹீரோக்கள்கிட்ட அமுச்சு விட்டாரு. கடைசியில் ரஜினிட்டையும் போச்சு. பட் ரஜினி வந்து நடிக்கிற ஒத்து வந்து கடைசியில போய் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துல ஆக்சுவலி சூப்பரா இருந்திருக்குங்க. நான் இப்ப சரத்குமார் வேற லெவல்ல பண்ணியிருந்தேன் படத்தை. நான் சொல்லவே சொல்ல முடியாது. ரஜினிக்கு ஒரு அந்த டைம்ல இன்னொரு வேற மாதிரி படமா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ரொம்ப சாஃப்டா நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஐயாதோட கேரக்டர்
அது வேற லெவல் படம். ஆனா ப்ரோ ஃபர்ஸ்ட் பிரகாஷ் அந்த ப்ரோ, கதையை சொல்லுங்க. இன்னைக்கு சன் டிவில வந்ததுனால டாபிக் வந்துச்சா என்னது? இன்னைக்கு 3:30 மணிக்கு போட்டாங்க. என்ன சன் டிவில ஒண்ணுச்சா? ஆமா, 3:30 மணி to 6. என்ன படம், ஐயாவா? ஆமா. ஓகே ஓகே, நான் கூட அமர்கலம் ஒண்ணுச்சு நினைச்சேன். நான் அமர்கலத்தை பத்தி ஐயா வந்துச்சு ஐயா டாபிக், அப்படியே அப்படியே போய் ஐயாக்குள்ள போச்சு. ஆனா ஐயா வந்து திரும்ப சொல்றேன், ரஜினிக்காகவே எழுதப்பட்ட கதை, ரஜினிக்காகவே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட போய் ஹரி சொன்ன கதை. வச்சுட்டானா பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்காகவே என்ன ஒரு கேட்டீங்க? சூப்பர் பிளேயிங் சொல்லுங்க 11 சொல்லுங்க. எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. நேத்தே அதுக்கு வரணும்னு மேட்ச் நினைச்சேன், வர நடக்கணும். முடியல. ஆமா, நாளைக்கு ஒருத்தர் சுகுமார் ப்ரோ ப்ரோ இருந்தார்ல, நடக்கும். அவர் திடீர்னு அவர் சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னார். வார்த்தை சொன்னோடனே எனக்கு மேட்ச் நடக்குமா டவுட் ஆயிடுச்சு. மேட்ச் நடக்குமா? ப்ரோ நடக்காது அட்லீஸ்ட் மேக்ஸிமம். 5 ஓவர் 10 ஓவர் எப்பயாவது நடந்துரும் ப்ரோ. மேட்ச் நடக்கும். ஆனா ஏன், என்ன என்ன பிரச்சனை? ஏன்னு இப்படி கேக்குறீங்க? என்னாச்சு? நாளைக்கு ரெயின் த்ரெட் இருக்கான் 80%. மேட்ச் இப்பவே மழை கண்டினியூ பெஞ்சிட்டு இருக்கும். தாங்க இருக்கு. நல்ல வேலை நாளைக்கு நான் அப்டேட் இல்ல. அப்ப நாளைக்கு மேட்ச் பேசிடலாமா? 2 மேட்ச் இருக்கு. நாளைக்கு மேட்ச் நடக்குதோ நடக்கலையோ, ட்ரீம் 11 செட் பண்ணி வச்சிருங்க, எப்ப வேணாலும் லைன் அப் வர வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் வராட்டி எனக்கு எந்த மேட்ச் ஐபிஎல் இருக்கீங்க ப்ரோ? ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் ஐபிஎல் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் ஐபிஎல் கிடையாது. உண்மை உண்மை. அதனாலதான் மழை வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் நாளே. ஆமா, ஆண்ட பரம்பரைங்கிறதா ஐபிஎல் ஆகணும். ஆனா மத்தியானம் மேட்ச் ஆடிடுவாங்க 2வது மேட்ச். ஏங்க அதெல்லாம் ஒன் சைடுங்க. அதெல்லாம் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணுவான்னு உலகத்துக்கே தெரியும். எஸ்ஆர்எச் தான். பிரகாஷ் ப்ரோ, விடாமுயற்சியில தான் கம்மி சாங். இதுல ஒரு 5-6 சாங்காவது இருக்கும்ல. அடுத்த சாங் விடலாம்ல, இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ள. அவ்வளவுதான் இருக்கு. மாவீரம் ப்ரோ இல்ல இப்பயே விடுவாங்க டாபிக் பிரதர். ஓபன் டைவர்ட் பண்ணிட்டாரு. பண்றாங்க. திங்கள் செவ்வாயில விடுவாங்க. இல்ல திங்கள் செவ்வாயில அடுத்த சாங் விட்டுருவாங்க. வாரத்துக்கு ஒரு சாங் மாதிரி 3 வாரத்துக்கு 3 சாங் பிளான் பண்றாங்க, அவ்வளவுதான். மிச்ச சாங்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம். அதான் ஆஃப்டர் ரிலீஸ் கூட பண்ணிக்கலாங்க. அவங்க மெயின் 3 சாங் தான் அவங்க கணக்கு ப்ரீ ரிலீஸ் பண்றதுக்கு. ஐயா, அந்த 3வது மாவீரம் வாரத்துல ப்ரோ குட் பை. ட்ரைலர்னு ஒண்ணு விடணும். இல்ல அது மார்ச் 31 அல்லது ஏப்ரல் 1-2 தேதியில வந்துடும் படம். ட்ரெய்லர் வந்துடும். இந்த இதுக்கு நடுவில் வந்து 3 வாரம் நடுவில் இருந்துச்சா. மொதல் வாரத்துக்கு ஒன்று முடிஞ்சு. இப்போ திங்கள் செவ்வாய்க்கு மேலே அடுத்த சாங்கு, அடுத்த வாரத்துக்கு அடுத்த சாங் கரெக்டாக ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அப்டேட்டு, புக்கிங்கு அது போயிட்டு இருக்கும். அது பரபரப்பில் போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஜஸ்ட் ஒரு ப்ரோமோஸ் வரும். இந்த வாட்டி ப்ரோமோஸ் தான் ரெடியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மைத்ரி வந்து ஆஃப்லைன் ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக வந்து ஒரு டீம்கிட்ட இது எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, பேக் டு த டாபிக் வருவோம். சுகன் ப்ரோ ஆரம்பிங்க. ஐபிஎல்லா இப்பவே வா. ஏங்க அவங்க ஏதோ ஒன்று இப்போ டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்பேஸ் தான் ஆரம்பிங்க. 9:40 முடிச்சிடுறோம்ல, போடுங்க போடுங்க. ப்ரோ ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் நான் மேட்ச் சொல்றது எல்லாம் ஒன் வந்து என்னன்னா, சைடட்லாம் கிடையாது ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச், அங்கேயும் ஜெய்ஸ்வால்லாம் இருக்காப்ல. ஏங்க சஞ்சு இல்லைங்க. ரியான் பராக் சஞ்சு இருக்காப்ல. கேப்டனா தானே ப்ரோ இல்லைன்னு சொன்னாரு, பிளேயரா தான் விளையாடுன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன? ஏங்க சஞ்சு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கு இல்லைங்க. ரியான் பராக் தான் கேப்டனு. கேப்டனா தானே இல்லைன்னு சொன்னாரு, பிளேயரா விளையாடுறதுன்னு சொன்னாரு. இல்ல மொத்தமாவே 3 பேருக்கு இம்பாக்ட் பிளேயரா ஆடுவாரு. விக்கெட் கீப்பிங் தான் பண்ண மாட்டாரு. எப்படி ஆடுவாருன்னு தெரியல. ப்ரோ. அது இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் ப்ரோ. அப்படியே இருந்தாலுமே அங்க டீம் ஸ்ட்ராங் இல்ல ப்ரோ. அடிதான் வாங்க போறாங்க. சரிங்க, ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் முடிச்சுட்டு அடுத்த மேட்சுக்கு போவோம். ப்ரோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் பீஸ் ஆல்ட் தான் ப்ரோ விக்கெட் கீப்பிங். டெஃபினட்டா வந்து என்னன்னா ஸ்கோர் பண்ணுவான். அவன்கிட்ட இருந்து எப்படியும் சாலிடா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துடும். அக்ரெசிவா என்ன சொல்றது, பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணி வைப்பான். ஸோ பிளிக் சால்ட் வந்து என்னன்னா, நான் வந்து என்னன்னா கீப்பராக சூஸ் பண்ணியிருக்கேன். கியூடிக்கே நான் எடுக்கல. நீங்கள் எல்லாரும் வந்து என்னன்னா கியூடிக்கே வந்து என்னன்னா நல்லா விளையாடுவான்னு சொல்றீங்க, அது நானும் ஒத்துக்கிறேன், நல்லா தான் விளையாடுவான். பட் நாளைக்கு விளையாடுவானான்னு கேட்டால் என்னோட இன்ட்யூஷன் வந்து என்னன்னா இல்லை, அந்தளவுக்கு பெருசாக அவன்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வராதுன்னு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து என்னன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து என்னன்னா சூப்பராக வருமானு தெரியல. பட் ஆனால் பிளிக் சால்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன்கிட்ட வந்துடும்.
பேட்ஸ்மேன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் விராட் கோலி எடுத்திருக்கேன், வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்கேன், ரஜத் பட்டிதார் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டரில் நான் நரேனு, ரசில், லிவிங்ஸ்டன். பவுலிங்கில் வந்து என்னென்னா நான் வருண் சக்கரவர்த்தி, ஹேகுல்ட்டை எடுத்திருக்கேன். பி குமார் வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. அது எதர் வந்து என்னென்னா பிளேயிங் லெவல்லே விளையாடுவானா இல்லை இம்பாக்டாக வருவானான்ற மாதிரி டவுட் இருக்குது. அது வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் லைனப்ஸை பேஸ் பண்ணி நான் பி குமார் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு அந்த நேரத்தில் டிசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். புவனேஷ்குமார் இஃப் இன்கேஸ் துஷாரா விளாட்றான், நம்ம நுவான் துஷாரா வந்து என்னன்னா இன்கேஸ் விளாட்றான், ஆர்சிபிக்கு விளாட்றான் அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் நுவான் துஷாரா போயிடுவேன். பேசுறது எனக்கே கேட்குது. வாட் அபவுட் ஹர்ஷித் ராணா? இல்ல அர்ஷித் ராணா தான் சொல்றேன். நான் இப்போ அர்ஷித் ராணா வந்து என்ன இப்போ நான் 10 மெம்பர்ஸ் சொல்லிட்டேன்ல, 11வது ஆள் தான் நான் அர்ஷித் ராணா மைண்ட்ல வச்சிருக்கேன். சுகன் ப்ரோ எக்கோ அடிக்குது, எல்லாரும் ஒரு வாட்டி அரசியல் ப்ரோவா மியூட் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஓகே தலைவா பேசுங்க. ஏங்க அவரே கனெக்டிங்ல போயிட்டாருங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க நல்லா பேசிட்டு இருந்தா யாரோ சூனியம் வச்சிட்டீங்க அவருக்கு, புரியலையே. ஏங்க உங்களுக்கு எக்கோ அடிக்கல? யார் ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிச்சிச்சிங்க? யார் ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிச்சிச்சு? பீஸ் மேக்கர் ப்ரோ கை தூக்குறீங்க, சொல்லுங்க தலைவா. கேக்குதா ப்ரோ? கேக்குது தலைவா, சொல்லுங்க தலைவா. ப்ரோ இந்த ஒரு ரூபா மேட்ச் இருக்குல்ல ப்ரோ, இப்பதான் நான் போட்டேன். அது கன்ஃபார்மா 49 ருபீஸ் ரிட்டர்ன் ஆகுமா? ஆமா ப்ரோ. ப்ரோ அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு மட்டும் ப்ரோ. இது வரைக்கும் ஐபிஎல் ஆடாதவங்கள புதுசா விளையாடுறாங்கல்ல அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர். மத்தவங்க யாருக்கும் இல்ல. அது நேற்று பிரகாஷ் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் நானும் போய் என்னோட பழைய அக்கௌண்ட் லாகின் பண்ண 49 ரூபா தான். நான் என்னோட ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து லாகின் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறங்காட்டி 49 ரூபா வருது. நான் போட்டு ஒரு டீம் பிக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஒரு அரசியல் எப்போ 2021 போட்டோம் ப்ரோ அக்கௌண்ட். அதே நம்பர் லாகின் நானு. எனக்கும் அந்த ப்ரோ அது வேற எதுவும் கிடையாது, ஒரே ஒரு அரசியல் தான். நம்ம லாகின் பண்ணும்போது லாகின் அமௌண்ட் ஒரு 50 ரூபா கொடுப்பானுங்க. அதை கொடுக்காம இப்படி கொடுக்குறானுங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது 50 ருபீஸ் வந்து அந்த கேஷ்பேக் மாதிரி கொடுப்பான். அதை இப்படி மாத்திட்டான், வேற ஒண்ணும். நான் பிக் பண்ணிட்டேன் ப்ரோ டீம். நான் வேணா சொல்லட்டா? சொல்லுங்க. நான் இது ஆக்சுவலா வந்து கேகேஆர் அந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல தான் நடக்குது. அது கண்டிப்பா பேட்டிங் பேரடைஸ் தான். அதனால நான் மேக்ஸிமம் பேட்டிங் நம்பியே போயிருக்கேன் ப்ரோ. நான் விக்கெட் கீப்பர்ல 3 பேருமே பிக் பண்ணிட்டேன். பில் சால்ட், குவிண்டன் டிகாக்கு, ஜிதேஷ் சர்மா 3 பேருமே பிக் பண்ணிட்டேன். விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், பட்டிதாரு, ரிங்கு சிங். ஆல்ரவுண்டர்ல நரேன், ரசல். பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி, பும்ரா. சரி அது பேர் என்ன, புவனேஸ்வர் குமார். இது கேப்டன் வந்து வருண் சக்கரவர்த்தி, வைஸ் கேப்டன் வந்து விராட் கோலி. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஏன்னா கண்டிப்பா இப்ப ஸ்டார்டிங் வந்து குவிண்டன் டிகாக்கும் நரேனும் யாராச்சும் அவுட் ஆகணும்னா கண்டிப்பா இவர் ரிங்கு சிங் ஆடிதான் ஆகணும். அவருக்கு நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுவார் இந்த வாட்டி. 2 டவுன்ல இறங்குவார். அதனால அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ரிங்கு எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர் இந்த சீசன். பட் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. அந்த அன்கிஷ் ரகுவன்ஷின்னு ஒரு பிளேயர் இருக்கான், செம்ம பிளேயர். லாஸ்ட் செம்மையா பிளே பண்ணா. எடுத்தாங்கன்னா அவன் கண்டிப்பா பாயிண்ட்ஸ் கொடுப்பான். அதுவும் இல்ல ப்ரோ, இது மேக்ஸிமம் 210 பிளஸ் சேஸா தான் இருக்கும் கேகேஆர் பொறுத்த வரைக்கும், கொல்கத்தா அந்த ஈடன் கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனாலதான் லோவர் மிடில் ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் போகும்னா என்னைக்கு ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்பதான் இது வந்துருச்சுல ப்ரோ, இம்பாக்ட் பிளேயர் வந்துருச்சுல. முதல்ல டீம்ல இப்ப யாருமே பெருசா ஆல்ரவுண்டர்ல. இப்ப வந்து நீங்க 4 ஓவர் போடுற ஆல்ரவுண்டர் மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் தான் ப்ரோ அதிக பாயிண்ட் எப்பயும் கிடைக்கும். டாட் பால்ல பிளஸ் வந்து விக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பவுலர்ஸ் வந்து ஜாஸ்தி. பேட்ஸ்மேனோட பவுலர் தான் ஜாஸ்தி பாயிண்டே வரும். அப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்குவாட்ல 2 பேர் ஸ்குவாட்லயும் ரிலே பண்ற மாதிரியான இது இல்லையே. ஆல்ரவுண்டர் வந்து நரேன், ரசல் விட வேற யாருமே இல்லையே ப்ரோ. இல்ல யாரும் பேசுறீங்களா? பிரேக் ஆகுது. யார் பேசுறது? எனக்கு பிரேக் ஆகுது இவரு பேசுறது. தமிழன் ப்ரோ, நேற்று நீங்க பேசுனதுக்கு முரட்டு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா. எங்க திரும்பினாலும் கமெண்ட்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ், யூடியூப்லயும் பயங்கர கமெண்ட். அவரை டெய்லி வர சொல்லுங்க, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க எல்லாரும் உங்களை ஆகா ஓகங்கிறாங்க பயங்கரமா. நீங்க அவரை கூப்பிட்டு வாங்க, நீங்க தான் பேச்சு நிப்பாட்டு ரீட்டா வர சொல்லுங்கிற மாதிரி என்னையே பேச்சு நிப்பாட்டு சொல்லி ஒருத்தர் வந்து தமிழன் ப்ரோ வர சொல்லுங்க, நீங்க பேச்சு நிப்பாட்டிங்க, உங்க பேச்சை குறைச்சிட்டு அவரை வர சொல்லுங்கன்ட்டாங்க. வாங்க தமிழன் ப்ரோ, நீங்க ஏமாத்திட்டீங்க ப்ரோ. நேத்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்க. ஆனா
வாக்கு ப்ரோ. பிரகாஷா மாறி வரேன் தானே சொன்னீங்க, குட்டி பிரகாஷா. இப்ப ப்ரோ மட்டும் அவர் பிரகாஷ் ஐடியிலே வந்திருக்கீங்க. ப்ரோ, உண்மையாலுமே பிரசாந்த் அண்ணாவோட பழைய பேர் வந்து பிரகாஷ் ப்ரோ. இது தெரியாதா? இந்த மாதிரி பல ஹிடன் லேயர்ஸ் எல்லாம் நாங்க உள்ள வச்சிருக்கோம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க அதெல்லாம் இல்ல, சும்மா அவர் ஏதோ ஒரு ஃபன் பண்ணி நேத்துல இருந்து மூட்ல ஏதோ ஃபன் பண்ணி பேசினேன். கடைசியில திண்டுக்கல் ரீட்டா மாதிரி ஆக்கிட்டீங்களே ப்ரோ நம்மளைய. என்ன தலைவா பேசுறீங்க? அப்படிதான் என்னாச்சு? சொல்லிவிட்டாங்க, அப்படிதான் சொல்லிவிட்டாங்க. பிரகாஷ் நீங்க பேச்ச குறைங்க, தமிழன் வந்திருக்காருன்னா பேச விடுங்க, அவர்லாம் ஜாலியா ஃபன் பண்றாரு, வர சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க, டெய்லி வர சொல்லுங்க, மொரட்டு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பர்சனல் டிஎம்ஸ், பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு. ஒரு பெரிய படத்துக்கு ட்ரெய்லர் டீசர் வச்சா ஒரு மொரட்டு ரெஸ்பான்ஸ் வருமே, அது மாதிரி இருந்துச்சு நேற்று வந்ததுக்கு. இல்ல ப்ரோ, சும்மா உங்களை போட்டு இது இந்த மாதிரி ஏதாவது அப்படியே சும்மா ஏதோ ஒன்று பசங்க ஏதாவது சும்மா ஏதாவது அப்படிதான் ப்ரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க ப்ரோ அப்டேட்டுகளை எல்லாம் அள்ளி வீசிட்டீங்களா? பசங்க எல்லாம் சாக்குல அள்ளி வீசிட்டார் பரணி, ஸ்டார்டிங்லேயே வீசிட்டார் பரணி. சாக்குல அள்ளிட்டீங்களா? அள்ளியாச்சு, அள்ளி போட்டாச்சு, எல்லாம் அள்ளி போட்டு முடிச்சாச்சு. நீங்க தான் சொல்லணும் ஏதாவது ஸ்பெஷலா. என்ன ப்ரோ அப்டேட் இருக்கு? நேத்து இப்போ புது பாட்டு ஒண்ணு வந்திருக்கு. கொரியோகிராஃபர்ஸை பத்தி எல்லாம் பேசினா செமையா இருக்கும். ஷெரீஃப்னு ஒரு கொரியோகிராஃபர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஆனா நிறைய பேர் திட்டுறாங்க. பேட்டைக்கெல்லாம் அவர்தான் பண்ணாரு. நீங்க சொல்லுங்க, மத்தவங்க சொல்றதை விட்டுருங்க, நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, பாத்துக்கலாம். ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் பர்சனலா பிடிச்சிருந்துச்சு அது. அவர் ஆக்சுவலி வந்து அந்த கொரியோகிராஃபர் வந்து பாத்தீங்கன்னா மாண்டேஜஸ் தான் ஜாஸ்தி எடுப்பாரு. தமிழ் சினிமால வர பெரிய மாண்டேஜஸ் சாங்ஸ்ல எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி பீட்டு அதெல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர்கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்டான இது. அப்புறம் சூர்யா சாரோட அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கும் போது. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது. மற்றபடி என்ன ப்ரோ கொரியோகிராஃபர் ஞாபகம் வந்துச்சு. ஏன் பிரகாஷ் ப்ரோ, அதிதான் சர்ப்ரைஸும் WWE ஒரே கொரியோகிராஃபர் தானாமே? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், ஒரு மீம் பார்த்தேன். அதிதா சர்ப்ரைஸ் ஓகே, சேகர் மாஸ்டர். இன்னொரு பாட்டு என்ன சொன்னீங்க? அதுதான் நம்ம டாக்கோ மகராஜ். ஆமாங்க, அவரு அந்த ஸ்டெப்பு போட்டாலே டாக்கு மகராஜ் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு பாட்டு பேர சொல்லி தெரியாது. அந்த மாதிரி ஸ்டெப்பு பூரா தெலுங்குல வந்து பெரும்பாலும் சேகர் மாஸ்டர் தான் போடுவார். எல்லாரும் ஜானி மாஸ்டர் ஸ்டெப்ஸ் நினைப்பீங்க, ஆனா சேகர் மாஸ்டர் தான் இது மாதிரி ஸ்டெப்பு போடுவாரு. இப்போ புதுசா ஒரு கான்ட்ரவர்சியல் ஒன்று கிளம்பி இருக்கு. என்னன்னா, ஆந்திராவில் வந்து ஒரு கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து கான்ட்ரவர்சியான ஸ்டெப்ஸ் வந்து வச்சிங்க அப்படின்னா, அது லேடிஸ் கொரியோகிராஃபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆட்சேபனைக்குரிய வகையில நடன காட்சிகள் அமையும் பட்சத்தில் அந்த படத்தின் இயக்குனர் மீதும், நடன இயக்குனர் மீதும், நடிகர் மீதும் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது அதிகமா பாதிக்கப்பட போறது சேகர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். என்ன ஆக போதோ தெரியல ப்ரோ. ஆனா இந்த ஸ்டெப்ஸ் எப்படி ப்ரோ கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க? அது நம்ம போடுறது ட்ரெண்ட் ஆகுது, அது பொறுத்தானே இந்த கான்ட்ரவர்சி அதுக்குள்ள அடங்குது. அது எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? அதாவது அவங்க அபிஷிவா மாத்துற மாதிரி யாரும் நினைச்சுக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க அதிதா சர்ப்ரைஸ்ல வந்து வார்த்தையோட மீனிங் நமக்கே தெரியும், அதுதான் சர்ப்ரைஸ்னு. அப்ப அதுதான் சர்ப்ரைஸ்னு வரப்ப எந்த இடத்த அவங்க மீன் பண்ணி அவங்க வந்து ஸ்டெப் போடுறாங்கன்னு இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா? அது மாதிரி இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஷேரிங் தானே எல்லாமே, நாலேஜ். பிரகாஷ் ப்ரோ, நான் ராகுல் பேசுறேன். சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, நான் ஒரு தேங்க்ஸாக சொல்ல. ஏன்னா நான் நிறைய ஸ்பேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனம்ல ஸ்பேஸாக இருக்கு. யாரை பத்தியும் ஒரு தப்பான ஒரு இல்ல ப்ரோ, நீங்க கரெக்டா பேசும்போது அது அப்படியே ஒரு மியூட் ஆனதுனால அது என்ன வார்த்தைங்கிறது தெரியல. இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல எந்த வன்மமும் இல்லாம கரெக்டா போயிட்டு இருக்கு. யாரை பத்தி ஏதோ ஒரு தப்பான பேச்சுகளும் இல்லாம, சினிமா அப்டேட்ஸ்னா சினிமா அப்டேட்ஸ் அந்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு. நான் வந்து இங்க யூகேல இருக்கேன். பட் ஆனா எனக்கு நான் ஒர்க் டைம்ல கூட அப்பப்ப நான் கேட்டுட்டு இருப்பேன். ப்ரோ கேட்டு கொஞ்சம் அப்டேட்ஸ்களை எல்லாம் அள்ளி தெரிஞ்சுக்கிறீங்களே, என்டர்டைன்மெண்டா இருக்கா ப்ரோ? ராகுல் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம உண்மையாலுமே வந்து அதுதான் இன்னும் திடீர்னு இன்னைக்கு கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சாலும் இருந்தாலும் முழுக்க முழுக்க அது எப்பயாவது நமக்கு வந்து அத்திப்பூத்தார் போல நம்ம ஸ்பேஸ்ல இல்ல நான் நல்ல வேளை அந்த கான்ட்ரவர்சி இருக்கிறப்ப நான் வரலன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க்ல இருந்தேன், ஒரு கால்ல இருந்தேன். இல்ல அதுவுமே வந்து ஆரோக்கியமா ஜஸ்ட் கருத்துக்களை மட்டும் கேள்வி கேட்டதுதான், பெருசா இல்ல. இல்ல கேள்வி கேட்கறது நல்லா தான் இருக்கும். நமக்கு என்ன கான்ட்ரவர்சியா போகாம அபியூசிவ் தவிர்த்து மத்த எல்லாத்தையும் பேசலாம். ஓகேங்களா? இன்னைக்கு அப்படி போச்சு. அன்புக்கு நன்றி, அவ்வளவுதான். இது ஏதாவது முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் லிசனரா ப்ரோ? நான் இப்போ கடைசி ஒரு 3 வீக்ஸ் லெசன் பண்ணிட்டு இருக்கேங்க.
நான் இங்க யூகேல இருக்கனால நீங்க கரெக்டா ஓகே ஒரு என் டைம்க்கு ஒரு 2:30 3 o'clock போடுவீங்களா? நான் ஒரு சில நாள் பிஸியா இருப்பேன். கால்லாம் இருக்கும் எனக்கு. அந்த ஒரு சில நாள் கால் இருக்க டைம் அட்டன் பண்ண முடியாது. கரெக்டா அட்டன் பண்றப்ப கரெக்டா நான் ஜாயின் பண்றப்ப பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு, முடிச்சுக்கலாங்களா அப்படிம்பாரு. அப்புறம் நம்ம போய் என்ன பேசுறது? இல்ல அவர் கொஞ்சம் இப்ப பஞ்சுவலா முடிச்சுக்கலாங்களா இருக்கிறது அந்த இல்ல வசனம் பிரகாஷ் அண்ணன். பரணியோட வசனம். பிரகாஷ் அண்ணன் கொஞ்சம் பஞ்சுவலா இருக்கிறது இல்லதான், அதை பத்தி நம்ம பேசுவோம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ராகுல் ப்ரோ. தேங்க்ஸ் ராகுல் ப்ரோ. ஓகேங்க. இங்க யூகேல யாரு ஜிபியூ ரிலீஸ் பண்றா? அவங்க போட்டிருந்தாங்களே ஒருத்தவங்க 4 சீசனோ யாரோ போட்டிருந்தாங்களே. 4 சீசன் யூரோப் மட்டும் தானே? அவங்க தான் போட்டிருந்தாங்க. இன்னொரு இது யூகேயும் போட்டிருந்தாங்க. ஆனா நான் சரியா கவனிக்க பேர் ஞாபகம் இல்ல. யூகே பத்தின எந்த ஒரு இன்ஃபோவுமே எதுவுமே சொல்லல. ஏன்னா லாஸ்ட் 2 படமே பாத்தீங்கன்னா குப்பை. இங்க ஒரு ப்ரொமோஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. விடாமுயற்சிலாம் பாத்தீங்கன்னா நான் இருக்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் மக்களும் கேரளா மக்கள் நிறைய இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஷோவே போட்டாங்க. கண்டினியூஸா கூட போடல ஃபர்ஸ்ட் வீக் கூட. பிரகாஷ் ப்ரோ அஹிம்சாட்டே இல்ல எனக்கு கொடுத்துருக்காங்க யூகேனா. இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல யூகே யாருன்னு. இருங்கப்பா சொல்றேன். யூகே வந்து ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே. ஓகே. இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க எதுவும் மத்தவங்கலாம் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இன்னும் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல எனக்கு. இல்ல அதான் நான் ட்ரீம்ஸ்னு ஒன்று முன்னாடி பார்த்தேன். அவங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து ஏதோ கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். முன்னாடி ட்ரீம்ஸ்னு போட்டாங்க. அப்புறமேட்டு இந்த 4 சீசன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. 4 சீசன் முழுக்க முழுக்க யூரோப் மட்டும்தான். ஆமா. யூகே வந்து ட்ரீம்ஸ்னு டீம் ட்ரீம்ஸ்னு பார்த்தேன். ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு செக் பண்ணி பார்க்குறேன். நான் இன்னொரு தான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த அஹிம்சா கிட்ட எல்லாம் கொடுக்கலன்னா அவங்க நல்லா பண்றாங்க. அது மேபி குறிப்பிட்ட படங்கள் போதாங்க. விஜயோட படம் மட்டும் தான் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவரோட இல்ல பெரும்பாலும் விஜய் படம் எடுக்கிறாங்க. இப்ப வந்து சூர்யா படம் ஒன்று பேசிட்டு விஜய் இருக்காங்க. ஃபேன் தானேங்க. ஆமாமா. இது தெரியல யார் நான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகேங்க ப்ரோ. அப்புறம் இந்த நியூஸ் சொல்லிட்டீங்களான்னு தெரியல. பிருத்திவிராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, லூசிஃபர் 2 முடிஞ்ச உடனே என் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு போங்க, அவசரப்பட்டு கிளம்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் பாட்டு பாடி ஆமா பிரகாஷ் பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆகுது. அந்த அண்ணன் பாத்தி அதை கொஞ்சம் பாடுங்களேன், உங்க வாய்ஸ்ல கேட்போம். தமிழன் ப்ரோ இன்னைக்கு சூப்பரா பாட்டு பாடுவாரா? பாட்டு ஏன்னா பிரசாந்த் ப்ரோ வந்து இல்ல பிரசாந்த் ப்ரோ எப்போ ரெகுலரா வந்து அவர் எப்பவுமே ஒரு ஸ்பேஸ்ல பாட்டு பாடுவார். பொன்னியின் செல்வன் டைம்லாம் அவர் வந்து பாடினதெல்லாம் வேற லெவல் மொரட் என்டர்டெயின்மெண்ட். அதான் இந்த மாதிரி விஷால் ப்ரோ நேத்து லாஸ்ட் half an hour ஸ்பேஸ் கேளுங்க, மொரட்டு பண்ணா இருக்கும். அப்படியே கரெக்டா நான் கட் ஆனோடனே தமிழன் உள்ள வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தமிழன் ப்ரோ. அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் தூங்க வைக்கிற தாய் ப்ரோ எங்க அண்ணன் இருக்கு. ஏங்க உண்மையான சொல்றேன், இந்த பாடல்கள் ஏதாச்சும் 2 வரியை எடுத்து போட்டு திரும்ப அதே ஒரு பாட்டா ஃபுல் பாட்டா ரீக்ரியேட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு டாபிக் பூராமே அதுபடிதாங்க இருந்துச்சு. நாங்க 2-3 கால் பண்ணும்போது எல்லாமே வந்து பேசினது பூரா தமிழன் ப்ரோ சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. அதுலயும் வந்து பிரசாந்த் ப்ரோ வந்து தூங்க வைக்கிற தாய் மாதிரி இருந்தாருப்பாங்க. இந்த நீங்க சொன்ன அதே வார்த்தையை சொல்லியே டாபிக் ஒண்ணுச்சு கிட்டத்தட்ட முழுக்க. தமிழன் ப்ரோ அது உண்மைதான். நான் பல வாட்டி எனக்கு ஒரு ஸ்லீப்பிங் பில்லா இருந்திருக்காரு அவரு. உண்மையாலுமே ரொம்ப சட்டலா. இது ஆக்சுவலா என்னன்னா, இது என்னோட லைஃப்ல இருந்து நான் அதை சொன்ன வார்த்தை தான். ஏன்னா அடி மனசுல இருந்து சொன்னது. இப்ப தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இப்ப எனக்குலாம் இப்ப என்ன மாதிரி ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ஃபேன் சத்தம் கேட்டு தூங்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு. இப்ப கடைசியில வந்து இப்ப ஒரு நாள் போக்குல வந்து இப்ப ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, இப்ப பிரசாந்த் நான் வாய்ஸ் கேட்டு தூங்குற மாதிரி ஆயிப்போச்சு. அது என்னன்னா டக்குன்னு ஏதோ பிரசாந்த் அண்ணா ஃபன் அப்படின்னு போட்டா வைங்க, நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, முத்துராமலிங்க ரிவ்யூ தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்திரஜித் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லி ரிவ்யூ, இந்த மாதிரி எனக்கு போர் அடிச்சுதான் இந்திரஜித் ரிவ்யூ நான் பாப்பேன். ஆனா தமிழ் ப்ரோ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அண்ணா நீ பாட்காஸ்ட் மெட்டீரியல்னா நீ நிறைய பேசி போடுன, உன் வாய்ஸ் அப்படி இருக்கு நல்லா. என்னன்னா அவர் வந்து அதுல மிஸ் பண்றாரு ப்ரோ. அதெல்லாம் அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல சில விஷயங்களை எல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாட்டி பேசிட்டே இருப்பாரு. இந்த அரசியல்ல வைகோ வந்து 24 மணி நேரம் பேசுவேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி டீசன்னா வந்து பேசிட்டே இருப்பாரு. இந்த உலகமே அழிஞ்சாலும் வைங்க, அந்த சிவா பேசுவான் பாத்தீங்களா, சிவா தமிழ் படத்துல சூரியனே எந்திரிச்சு வந்துரும், ஐயா நீங்க இன்னும் முடியலைங்களா ஐயா, அந்த மாதிரி. அட ஒரு டைம் ப்ரோ இது நடந்தது, டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து இவர் பேசிட்டே இருக்காரு. பேச 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 ஒரு டைம் கார்த்திகை ஒருமா தூங்கிட்டாரு. ஐயப்பனும் தூங்கி போன் சுவிட்ச் ஆஃப். அது பல நாள் நடக்குமே தமிழன் ப்ரோ. ப்ரோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு ப்ரோ.
சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ் அதுவா முடிஞ்சிருக்கு. அது வரைக்கும் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன அப்படின்னு லிசனர்ஸ் எவனும் இல்ல, எல்லாம் டெஸ்டானுங்க. இவர் லிசனர்ஸ் இருக்கான்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட்லாம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவர் ஒரு வாட்டி ஒரு ஃபன்ல இருக்காரு. அவர் ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டாரு. அதுதான் அதோட ப்ரோ லாஸ்ட் 1 வீக் ஆதி ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல அதான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன வேற கேக்குறாங்க, நீ ஏன் வாயவே திறக்கிறது? எனக்கு நான் என்னத்தையா சொல்றது? அவரு பேசுறாரு பேசட்டும். இல்ல ஏன் பிரகாஷ் அண்ணா, அன்னைக்கு நான் வந்து மாவீரன்ட்ட கேட்டேன், ஏன் ப்ரோ பேச மாட்டேன், அவர் எங்க பேச விடுறாரு? என்னையா நான் பேசினா மட்டும் என்ன வந்து திட்டுறீங்க, அந்த மனுஷன் பேசினா விட்டுறீங்க, நான் வந்து பேசினா மட்டும் நீ என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்றீங்க, என்னையா நியாயத்தோட ஆக்சுவலா இருக்கா? இல்ல விஷால் ப்ரோ, அது இல்ல, நிறைய பேர் கமெண்ட் சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு கூடுதலா சொல்லுவாங்க என்னன்னா வந்து ஆர்ஜே விஷால் வந்து ஆர்ஜே ஆதியோட ஃப்ரெண்டு அப்படிங்கறனால 2 பேரும் ஆர்ஜேங்கனால 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு விஷால் ப்ரோக்கு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். நம்ம ஓப்பனா இது பண்றது இல்ல, நம்ம ஏன் சொல்லி மன கஷ்டத்தை ஏற்படுத்துவானு. அது ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று இருக்கு, உங்களுக்கு அனுப்ப சொல்லி ஒருத்தர் அனுப்புனாரு. கண்டிப்பா இதை விஷால் ப்ரோக்கு இதை அனுப்பி விடுங்கன்னு. அதை நான் பரணிக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட இல்ல. ஓகே சரி பரணிக்கு அனுப்பிச்சு விட்டேன். பரணி அவருக்கு அமுச்சு விட்டுருந்தேன். அப்ப பரணி சொன்னேன், ஆனா இன்னைக்கு தானே அவர் குழந்தை பிறகுதுன்னாரு. அவர் ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு விட்டுருங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப வேணாம்னாரு. சரி ரைட்டு பரணி, குழந்தை பிறந்த வாட்டும் ஒரு 2 வாரம் கழிச்சு அமுச்சு விடுவோம் அப்படின்னு உங்களுக்கு டைம் ப்ரோ கொடுத்துருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஸ்பேஸ்ல நைட் 2 மணிக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஸ்ரீலங்கன் வந்து ஒரு சின்ன பையன் என்கிட்ட சொல்றாரு, ப்ரோ ஆதி ப்ரோக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கதைங்கன்னு கமெண்ட் பண்ண, அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு ப்ரோ அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தாங்கல. இதை வந்து நீங்க சினி டாக்ல மைக் வாங்கி சொல்லுங்க ப்ரோன்னு. ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டாரு. இவர் கை வேற தட்டுறாரு பிரகாஷ் அண்ணா. ஓகே ஓகே, ஸ்மைலி மாறிடுச்சுங்க. ஸ்மைலி சிரிக்கிற அது ஸ்மைலி நல்லா மேல மாறும், இருக்குல்ல, அது அதுக்கு எப்படி மாறும்? நாளை பின்ன பாத்துட்டு வந்து தலைவ கேட்க போறான்னு நினைக்கிறேன். பிரகாஷ் மைண்ட் ஆமா வாய்ஸ்னு சத்தமா பேசுறீங்க. இல்லங்க மகேஷ் ப்ரோ சிரிக்க. சரி ரைட்டு சொல்லுங்க. சொல்லுங்க விஷால், எப்படி போயிட்டு இருக்கு? எங்கெங்க ப்ரோ, என்ன இல்ல இங்க இது வந்தா புதுசா என்ன இருக்கு, பண்றதுனே ஆர்ஜே தெரியல நமக்கு. விஷாலும் ஆர்ஜே ஆதியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆர்ஜே 2 ஆர்ஜே ஆமா, எனக்கே இது புது புதுசா தகவலா இருக்குப்பா. இருக்கு. ஆமா, நானும் இல்ல ஷோல இருக்க தெரியாதா, மாதிரி இருக்கேன் போல. அவரோட பழைய பேர் ஆர்ஜே ஆதி தான். ஆமா நான் ஆமா இப்ப சேவ் சொன்னாரு. பண்ணிருக்கிறது என் கான்டாக்ட்ல எப்படி சேவ் பண்ணிருப்போம், ஆர்ஜே ஆதி தான் சேவ் பண்ணிருப்பேன். எனக்கு அப்படிதான் ஞாபகம் வரும் ஆமா ப்ரோ அவரு இப்போ கான்டாக்ட்லயே. இப்போ அவர் யூஸ் பண்ற ஐடி நேமே ஆர்ஜே ஆர்ஜே ஆதி ஆதி தான். 2.0 தானே? இல்ல அவரே ஆமா ஆமா சொன்னாரு ஆமா ஒரு ஆமா. வாட்டி ஏதோ அப்படி ஒரு இல்ல இன்டர்ன் பண்ணாப்ல ஆமா மிர்ச்சில, இன்டர்ன் பண்ணாங்க. கரெக்ட். அதனால அவர் இது பண்ணாரு. எனக்கு வந்துட்டு நான் ஷோல பேசுற மாதிரியே கொஞ்சம் பேசுறேன் போல, நான் என்னத்த மாத்தவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல இல்ல போங்க. விஷால ஏன் சொல்றாங்கன்னு தெரியல, நீங்க சொல்ற பேசுறதுல அந்த மாதிரி தெரியலையே. அப்படியா? இல்ல சரி இல்ல விடுங்க. விஷால் ப்ரோக்கு வர கமெண்ட் பெரும்பாலும் கேப்போட கமெண்ட் கிடையாது. பெரும்பாலும் என்னன்னா இல்ல நான் எனக்கு அவரு வந்து ஒரு 2-3 கமெண்ட் ஓவர் சொல்றேன். லாப்பிங்னுவாங்க, அது எல்லா எனக்கு புரியாது. அது ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆக ஓஹோ அப்படிங்கிறாரு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. வேற லெவல் தலைவா, சம்பவம் மஜாவா வேற இருக்கு, லெவல் ஆக, அதை சொல்லுங்க அப்படி முதல்ல. வாங்க, மஜாவா அப்படி இருக்கு. வாங்க. இத அப்படி வாங்கவன் இதைத்தான் இத மாதிரி ஒரு 10 வேர்ட்ஸ் விஷால் ப்ரோக்கு எடுத்து வச்சிருக்காங்க யூடியூப் கமெண்ட்லயே. அட அத இதை சொல்லுங்க மட்டும் கொஞ்சம் முதல்ல நிப்பாட பிரகாஷ். சொல்லுங்களேன் அப்படிம்பாரு. நானு இப்பயும் அதான் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுங்க. ஐயோ அப்படி இல்ல, நான் ஆர்ஜே விஷால் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவர் வந்து எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றாரு, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஐயோ தமிழா, ஆஹா நன்றி. அப்பா விஷால் ப்ரோ கிட்ட சொல்ல தமிழ் இல்ல மாட்டீங்களே. தமிழ் இல்ல தமிழன் பிரதர் ரூட் விஷால் ப்ரோ சைடு ப்ரோ திரும்பி இருக்கு. பிரதர் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, நான் இல்ல இல்ல, எதிர்பார்க்கறேன் அது இன்னும் வந்து கொஞ்சம். நேத்து நீங்க எப்படி அந்த பிரசாந்த் அண்ணாக்கு ஒரு குட்டி குட்டி கதைகள் சொல்ல வந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு குட்டி கதை ப்ரோ இது. ஆஹா விஷால் ப்ரோவும் அதே சொல்லுங்க. மாதிரி வந்து பிரகாஷ் ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு என்கரேஜ். விஷால் ப்ரோவும் அவரும் நிறைய பேசியிருக்காங்க நான் அங்க ஸ்பேஸ்ல. சரி அவர் கதை சொல்ல வராது. அப்படியே அவங்க வந்து ட்ராக் மாறினா சந்தோஷம். ட்ராக்கை மாத்துங்க தமிழன் ப்ரோ, கதையை சொல்லுங்க ட்ராக் என்ன ப்ரோ கேட்போம். ட்ராக், விஷால் ப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவரோட அப்படியே பேசும்போது ஒரு எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி ஒன்று இறக்குவாரு பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ப்ரோ, திடீர்னு ஃபீட்ல எல்லாம் வந்துச்சு, ஓ ஜி நீங்களா அப்படின்னு. டக்குன்னு ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் போடலான்னு பார்த்தேன், போட்டா ஐயோ ஒரிஜினல் ஐடியாச்சு, மானம் போயிருன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே ப்ரோ தெரிஞ்சு இங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு. என்ன விஷால் தலைவா குபீரா இருக்கு தலைவா, தயவு செஞ்சு. என்ன ப்ரோ? இல்ல இல்ல தலைவா, எல்லாம் ஜாலியா பேசுறதுதான். உங்களுக்கு சினிமாவை பத்தி எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாமே. இல்ல நம்ம அதாவது ஸ்பேஸ்லயே பெரிய அதுதான் செலிபிரிட்டி உங்களுக்குன்னு ஒரு அவர்தாங்க. ஃபேன்ஸ் கிளப். தமிழன் எப்படி தெரியுமா, தமிழன் எப்படி தெரியுமா, இந்த வீரதீர சூரன் சுராஜ் மாதிரி தான். கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் புரியுது. பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. குமார் எப்படி இருக்கு அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ ப்ரோ? இந்த ஸ்பேஸ்னு இல்ல ப்ரோ, அவர் எல்லா ஸ்பேஸ்லயும் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ம்
ப்ரோ நீங்க இப்ப நான் வந்து எடுத்திருக்க கேரக்டர் வந்து குட்டி பிரசாந்த் கேரக்டர். அப்ப அந்த கேரக்டராவே நான் இருக்கணுமா இல்லையா? எல்லா இடத்துலயுமே கரெக்ட் பாசிட்டிவ் தான் தான் கரெக்ட் ப்ரோ. தான். ஆமா. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நானு. எப்படி இந்திரஜித் ரிவ்யூ மாதிரியா? ப்ரோ நீங்க ப்ரூஸ்லி ரிவ்யூ பாருங்க. தலைவா, ஆனா நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ரொம்ப நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நான் முத்துராமலிங்கம் தான் போவேன். அந்த லுக்லயே நான் அந்த தம்னையில பார்த்தே கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருப்பேன். ஐயோ ப்ரோ சில டைம் நல்ல படத்திலேயே வந்து ஒரு அப்பப்போ ஒரு நடுவுல ஒரு காமெடி பண்ணுவாரு. எப்படின்னா இந்த அஜர்பைஜானி லாங்குவேஜ் ஆமா ஆமா ஆமா. ஏங்க அப்புறம் இன்னொரு ஏதோ ரிவ்யூல சவுண்ட் விடுவார்ல, அப்படின்ட்டு அது என்ன ரிவ்யூ மறந்துட்டேன். அது அது வந்து இது ஏங்க லெஜண்ட் ரிவ்யூலாம் பார்த்திருக்கீங்களா? கங்குவா. கங்குவா ப்ரோ தமிழ் ப்ரோ இந்த ரிவ்யூ என்னன்னு சொல்ற முடியுங்களா? எனக்கு கங்குவா தெரியல. ஒரு லெஜண்ட் ரிவ்யூல கூட நினைக்கிறேன். சொல்லியிருப்பார்ல, சொல்லுங்க தலைவா. இந்த ரிவ்யூ மட்டும் எனக்கு சொல்லுங்களா? ஒரு ரிவ்யூல கூட ஜாலியா சொல்லியிருப்பார்ல, 5000 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கா, 5000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார்ல. அது கூட டெம்ப்ளேட்டா இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது டூர் பிளான் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்கற மாதிரி அந்த டெம்ப்ளேட் இருக்கும். அது தெரியல. உன் அக்கௌண்ட்ல அவ்வளவு இருக்குமா? புஷ்பா 2க்கு செமையா வந்து பேசியிருப்பாப்ல அந்த இடத்துல. இல்ல ப்ரோ, புஷ்பா 2க்கு வந்து ஒண்ணு பண்ணி இன்னொன்னு பண்ணிருப்பாரு. அப்பா ரிமோட்டுக்காரு அப்பா அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கும். அப்பப்ப ஏங்க முருங்கா சிப்ஸ்க்கு ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க ரகல, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதான் தமிழன் அல்டிமேட். ப்ரோ, அதெல்லாம் விடுங்க. நீங்க சொன்னதான் அது வேற லெவல். அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அங்க போக்கடா சௌந்தர்யா உங்க கேட்டுக்குள்ள விடாதுடா. ப்ரோ அது வேண்டாம், அதுக்கான ஸ்பேஸ் இது இல்ல. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ நான் மட்டும் சொல்லுவாரு, கடந்து போயிருவோம், இது அப்படியே வார்த்தைகளை மட்டும் தவிர்த்துப்போம். வார்த்தையில தவிர்த்துக்கோம் அப்படியே பிரகாஷ் ப்ரோ அதை சொல்லிடுவாரு. அதெல்லாம் இல்ல. அத பத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல இருக்கு லிங்க், அதை பாருங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் இன்னொரு ஃபன்னு ப்ரோ. அதை விட இந்த ஸ்பேஸ்ல வந்து ஆக்சுவலி யூடியூப்ல வந்து கொஞ்சம் அவர் வந்து அடக்கி பேசுற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா எலாபரேட்டா பேசுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நீங்க ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எது ப்ரோ டைம் பாஸ்ல அண்ணன் பேசுறதா? டைம் பாஸ்ல ப்ரோ அவர் தனியா சில ஸ்பேஸ் எல்லாம் போட்டு யாருக்காச்சும் கூட சண்டை வந்துச்சுன்னா வைங்களேன், ஆமா ஆமா. தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுவாரு. அதெல்லாம் இன்னும் ஃபன்னா இருக்கும். உள்ள கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அட நீங்க வர அந்த என்ன சொல்ல போகிறாய் அஸ்வினோட படம் தானே அது. அதுக்கு ஒரு ரிவ்யூ வச்சு செஞ்சிருப்பாரு பாருங்க. ஸ்பேஸ்ல வச்சு செஞ்சிருப்பாரு ப்ரோ. ஸ்பேஸ்ல எல்லாம் வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அஸ்வினே இந்த அசாங்கி ஃபேன்ஸ் வேற வந்துட்டானுங்க அப்படின்னு. ப்ரோ ஸ்பைடர்மேன் ரிவ்யூ ஒண்ணு இருக்கு ப்ரோ, அது பாருங்க. அது இன்னுமே நல்லா இருக்கும். அதுல வந்து இந்த ஜேகேக்கும் அவங்க 2 பேரும் மாறி மாறி, ஏண்டா ஸ்பைடர்மேன்னா உனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அந்த ஜேகே ஒண்ணு பேசுவாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ யாருது அந்த அதுதான் ராஜீவ்சரோட ஃபேவரட் ஃபிலிம், அந்த ஒன் ஷாட் ஃபிலிம். அது என்னது பாதி வந்தது என்ன படம்? ஏங்க நான் ஃபேவரட் ஃபிலிம்ல சொல்லவே இல்லை. இரவின் நிழலா என்னங்க அதுல இருக்கு. கொத்து விடாதீங்க. அது ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும் போது ரோபோ சக்கரை வச்சு செஞ்சிருப்பாரு. ஃப்ளோல அடிச்சு விடுவாரு. ரோபோ சக்கரை வச்சு கிழிச்சிருப்பாரு ஸ்பேஸ்ல. அது ஒரு 40 நிமிஷம் இருக்கும். என்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது ஒரு 2-3 பிளேலிஸ்ட் வந்து பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டா சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அதை விட ஒரு ஷார்ட் பிலிம் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. நான் நடுவுல ப்ரொடியூஸ்லாம் வேற பண்ணாப்ல 2-3 படம். ஆமா அதுல 2 படம் நடிச்சிருப்பாரு. பப்புஜி எல்லாம் ஒண்ணு இருக்கு. ஆமா நான் இந்த படம் தலைவர் ஒரு தடவை ஒரு ஆக்டரா போலீஸ் கேரக்டர்ல ஒண்ணு பண்ணுவாரு. அது வந்து விநாயகரா ஏதோ ஒண்ணு இருக்குமே. இல்ல கான்ஸ்டபிள் கணேசன் ஒண்ணு வரும். ஓகே. கான்ஸ்டபிள் ஏகாம்பரமோ ஏதோ ஒண்ணு வரும். அந்த மாதிரி என்கவுண்டர் ஏகாம்பரமோ அந்த மாதிரி சம்திங் வரும். ஓகே. போலீஸ் அது வடிவேலுங்க. இல்ல அந்த படம் பேரு படம் டைட்டில் அந்த மாதிரி தான் ஒரு குதர்க்கமா இருக்கும். அதனால வடக்குப்பட்டி ராமசாமியில என்னோட ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா செந்தில் மாதிரி இருக்கும். நான் பேசுற டைலாக்லாம் கவுண்டமணி மாதிரி இருக்கும்னாரு. கடைசியில அண்ணனை பார்த்தா டைலாக்கே கொடுக்கல. இந்த மாதிரி சில விஷயங்கள் அது கூட பரவாயில்லைங்க. நாய்சேகருக்கு பிஃபோர் ரிலீஸ் ஸ்பேஸ்ல விடுவாருங்க ஒரு பில்டப் சாமி. ப்ரோ நாய்சேகர்லாம் எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. கூடயே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டாரு ப்ரோ. அந்த படம்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஆக்சுவலி அவர் நடிச்சதுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னா அந்த எஃப்ஐஆர் நல்லா இருக்கும். நல்ல படம் எஃப்ஐஆர்ல. ஆமா எஃப்ஐஆர்ல நல்லா இருந்துச்சு. வடக்குப்பட்டி ராமசாமி இல்லங்க டெக்கிலோனா நல்லா பண்ணிருப்பாருங்க. டெக்கிலோனா உண்மையுமே பை பெஸ்டினா உங்களுக்கு கரெக்ட்டா வருது பிரகாஷ் அண்ணா. இல்ல அவர் பர்ஃபார்மன்ஸே சொல்லுவேன். நான் நேர்ல அவரை பார்க்கும்போது சொன்னது என்னன்னா, உங்களுக்கு பர்ஃபெக்டா அமைஞ்சு நீங்க நடிச்ச மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச படம்னா அது வந்து டிக்கிலோனா தான். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கிற மாதிரி. நேர்லயே அதான் சொன்னேன். டிக்கிலோனா நல்லா பண்ணியிருந்தாரு அவர். அதான் ப்ரோ இப்ப வேற அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு உடம்பு குறைக்க போறேன், சுகர் எல்லாம் கட் பண்ணிட்டேன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா. நீங்க தானே குட்டி செந்தில்னு சொல்லிட்டு இருக்கோம்.
பாப்போம் அந்த பிரகாஷ் மாதிரிலாம் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸோட லிங்க் டிஎம்ல அனுப்பியிருக்கேன் டைம் பாஸ்க்கு. அது கேளுங்க, மொரட்டு பண்ணா இருக்கும். இவர் பிரசாந்த் பிரகாஷ், அவர் இட்டிஸ் பிரசாந்தோ, நான் சொன்னேன்ல டுமில் குப்போவால்னு ஒரு பையன், மொரட்டு ஐயோ பண்ணா இருக்கும். அது சிரிச்சு சிரிச்சு வயிறு யார் நம்ம வலிக்கும். டுமிலா ப்ரோ? ஆமா ஆமா ப்ரோ. ஆமா ஆமா, சரியான எபிசோடு. இவரு ப்ரோ இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் இருக்கும், மனிதம் கூட வச்சு செஞ்சது, மனிதம் வச்சு செஞ்சிருப்பாப்ல. அந்த ஒரு லிங்க் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அது அதை விட அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் ஒரு லெஜெண்ட் ஃபேன் கூட ஒண்ணு இருக்குமே. ப்ரோ என்ன நீங்க எல்லாத்தையுமே ரீவாட்ச்ல போட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க போல. ப்ரோ என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு ப்ரோ நிறையா. இல்ல இல்ல, நீங்க வேற. அன்னைக்கு இல்ல, இது எப்ப நடந்துச்சுன்னா ஐ திங்க் நவம்பர்னு நினைக்கிறேன். இப்போ அவர் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு டிஸ் பிரசாந்த் ப்ரோ. சேர்த்துட்டு ராத்திரி 1 மணிக்கு டைம் பாஸ் பேஸ்குள்ள வந்திருக்காரு. வந்து பார்த்தா டுமில் 1 மணி நேரம் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு செத்துட்டாங்க. நான்லாம் 2-3 வாட்டி கேட்டேன் ப்ரோ. அவரு ஒரு மாதிரி சோகமா தான் உள்ள வந்தாரு. ஆனா டுமில பார்த்தோன்னே அப்படியே வைப் மோடுக்கு மாறிட்டாரு. ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு. இப்போ அதை கேளுங்க, செம ஃபன்னா இருக்கும். அனுப்பியிருக்கேன். இந்த டொமிலுங்கிறது அந்த சேலரி பத்தலன்னு ஒரு பையன் படம் அந்த பையன். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ, 1.5 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ சம்பளம் வாங்கிட்டு 10 சொல்லி புலம்பிட்டு இருந்தாருல அவர் தான். வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க மாவீரன் சொல்லிட்டு எனக்கு இருந்தா. அனுப்பிச்சு விடுங்க அந்த லிங்க். பாருங்க, மகேஷ் ப்ரோவும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அனுப்புங்க அனுப்புங்க. தமிழன் ப்ரோ ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க சீக்கிரமா. எப்படி இருப்பீங்கன்னு தெரியலையே. இதுதான் டிபி தான் ஒரிஜினல் ஃபேஸ்னாதீங்க. நான் போயிட்டாரா? ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. சரி ரைட்டு. 9:54 டாபிக் இருக்கா சொல்லுங்க. இல்ல வந்து 9:55 முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா? ஆபீஸ் பேசிட்டீங்களா? புரியல என்னங்க? ஆஃபீஸ் அண்ட் டியூட்டி நேற்று ஃபுல்லாக பேசணும் பிரதர். நேற்று ஃபுல்லாக அதான் பேசணும் ஸ்டார்டிங்கில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். அப்புறமேட்டு வந்து எனக்கு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்கு ஆக ஓகோன்னு. மலையாள படங்கள் ஆக ஓகோன்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவங்க ரொம்ப சொன்னாலும் பில்டப் கொடுக்குறாங்களேன்னு. ஆக்சுவலாக அதுக்கு ஒருத்தான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. ஆஃபீஸ் அண்ட் டியூட்டி. எனக்கு செகண்ட் ஹாஃப் சரியா ஒர்க் அவுட் ஆகலைங்க. அதாவது கடைசி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்ல இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை ஏன்னா கடைசி 20 நிமிஷம் நமக்கு வந்து எப்படின்னா ரெகுலர் டெம்ப்ளேட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது நமக்கு ஒரு வெறி ஒன்று வரும். போட்டவங்களை எப்படா போட்டு ஆடுறா போலாடா அப்படி இப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஒர்க் அவுட் ஆச்சு படம். எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில குறைகளை தவிர்த்து, ஒரு சில படங்களோட இன்ஸ்பிரேஷன் தவிர்த்து படம் உண்மையாலுமே ஒரு ரைட்டிங்ல பரபரன்னு ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறது கூட முடியுதுன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு போச்சு. ஆமா, இல்ல ட்விஸ்ட் மேல ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே நம்மள அந்த வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா மலையாள சினிமா தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் அந்த எனக்கு தெரிஞ்ச இன்டர்வல் பிளாக் வந்து அந்த வீட்டுல போய் காஃபி குடிக்க போவாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருந்தது அந்த மாதிரி. ஆமாமா, அதான் இன்டர்வல். எங்க தமிழன் இப்பதானே போனாரு பாருங்க. பிரசாந்த் பிரஸ் புதுசா ஸ்பேஸ் போட்டிருக்காரு. 2 பேரும் ஒரே ஆள்னா நம்புறீங்களா? சும்மா ஜாலியா. நான் அதே மாதிரி அடோரன்ஸ் அந்த சீரிஸ் ஃபுல்லா பார்த்தேன். நீங்க பாக்கலைன்னா பாருங்க. 4 எபிசோடு வெறித்தனமா இருந்துச்சு. ஒரு எண்டிங் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் மாறலாம். ஆனா 3வது எபிசோடு சிங்கிள் ஷாட்னு சொன்னாங்க 1 மணி நேரம். 3வது எபிசோட ஒரு சின்ன பையனா மிரட்டி விட்டுருக்கான். மொத்தம் 4 எபிசோட் தான் தலைவா. 4 எபிசோடு சிங்கிள் ஷாட், அடலசன்ஸ், தமிழ் டப்பிங்ல இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. இல்ல நான் அந்த சீரிஸ் பார்க்கணும்னு வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். நான் நைட் பார்க்கலான்னு இருக்கேன் ஆக்சுவலா. இன்னைக்கு நைட் அது சரி பாத்துட்டீங்கன்னா பாருங்க, தமிழ் டப்பிங் மட்டும் எனக்கு அனுப்பிடுவீங்க. அனுப்ப சொன்னா தமிழ் டப்பிங் அனுப்ப மாட்டேங்க. தமிழ் டப்பிங் அனுப்பிடுங்க, இங்கிலீஷ் அனுப்பாதீங்க. நானே தமிழ்ல பார்க்க பாருங்க, மாட்டேன். தமிழன் எப்பவுமே நம்ம இல்ல. எனக்கு மட்டும் லிங்க் அனுப்பியிருக்காரு. இப்ப ஒரு போயிருக்கிற ஸ்பேஸ். சரி ரைட்டு. பரணி பாத்துட்டீங்கன்னா அனுப்பிடுங்க. தமிழ் வருஷம் அனுப்பிடுங்க. சரி ரைட்டு. ஸ்பேஸை முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போமா? ஓகே ஓகே. நாளைக்கு மேட்ச் நடந்தா நல்லா இருக்கும். மழைக்கெல்லாம் எடுத்து விட்டுறாதீங்க. மழை வரும், மேட்ச் நடக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு தான். நான் போங்க, நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா போங்க. நான் ட்ரீம்ல நாளைக்கு பெருசா அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். கான்டெஸ்ட் காசு போட்டது ரீஃபண்ட் ஆயிரும். ரிட்டர்ன் ஆயிடுமா என்ன? ரீஃபண்ட் ஆயிரும். மேட்ச் கேன்சல் அது ரீஃபண்ட் ஆயிருங்க. ரீஃபண்ட் ஆகுறது இல்ல. அப்படி எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்சே ரீஃபண்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா சம்பாதிச்சு வரணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீஃபண்ட் ஆனா நல்லா இருக்காது. அந்த மாதிரி பாக்குறேன் நானு. சரி ரைட், ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய். ஓகே பாய் 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 பாய்.